அந்தச் சிறிய பயிற்சி சகோதரி மிகவும் திறமையானவள், ஆனால் அவள் நல்லொழுக்கமுள்ளவள் அல்ல. அத்தியாயம் 11. விதியின் பெண். இந்த விஷயம் அவளை அதன் எஜமானராக அங்கீகரிக்கும். சொர்க்கத்தால் பாதுகாக்கப்பட்ட உண்மையான தெய்வம் அவள்தானா? இது அர்த்தமல்ல. அவள் சுத்திகரிப்பின் 2ஆம் மட்டத்தில் மட்டுமே இருக்கிறாள், மேலும் மோசமான பல்வேறு ஆன்மீக வேர்களை கொண்டிருக்கிறாள். வெளிப்படையாகச் சொன்னால், அந்த பிரிவில் உள்ள நாய்கள் கூட அவளை விட சிறந்தவையாக இருக்கலாம். அவள் ஏன் அப்படிச் செய்ய வேண்டும்? படுக்கையிலிருந்து அந்த பெண்ணின் முணுமுணுப்பு குரல் கேட்டது. அவள் திரும்புவதை பார்த்த அபியா மிகவும் பயந்து, அவன் தலைமுடி குப்புற விழுந்து, விரைவாக தூரத்தில் ஒளிந்து கொண்டான். அன்று இரவு சியு நிம்மதியாக தூங்கினான். பல வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட அவளுடைய பாட்டி தன்னை நோக்கி கையசைப்பதாக அவள் கனவு கண்டாள். அவள் உடலில் இருந்த ஆன்மீக சக்தி படிப்படியாக வாள் பெட்டிக்குள் மூழ்கி தங்க ஒளியின் துளிகளாக மாறி மோசமாக சேதமடைந்த ஆன்மீக வேர்களை வளர்க்கிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. நான் மீண்டும் கண்களை திறந்தபோது சூரியன் ஏற்கனவே வானத்தில் உயர்ந்து இருந்தது. சியு படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்து தனது அழுக்கான முடியை வருடி சுவரில் இருந்த பெரிய மனித வடிவ ஓட்டையை பார்த்து ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். நீண்ட நாட்களுக்குப் பிறகு பியாவோ தூங்கிக் கொண்டிருந்த பேயை அந்த கோபமான கர்ஜனை திடுக்கிட வைத்தது. வரவேண்டிய நேரம் இது, வரப்போகிறது. நீ செய்தாயா? சியுவின் முகம் இருண்டிருந்தது. அவர் சுவரை காட்டி குளிர்ச்சியாக கேட்டார். அபியா தலையை தொங்கவிட்டு நீண்ட கூந்தல் வெளிரிய முகத்தை மறைத்து சத்தம் போடத் துணியாமல் தரையில் குனிந்து நின்றான். அந்த பெண்ணின் வெறுப்பு மிகவும் அதிகரித்திருப்பதை அவளால் தெளிவாக உணர முடிந்தது. மறந்துவிடு. எதிர்பாராத விதமாக சியு கோபப்படவில்லை. அவள் அவனை அமைதியாக பார்த்து, போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றாள். நான் முகம் கழுவ வேண்டும். நான் உங்கள் வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறீர்களா? என் நிலை என்ன? உங்க பதவி என்ன? அபியா கோபமாக எழுந்து நின்று மிகுந்த கண்ணியத்துடன் வெளியேறினாள். அது உண்மையில் அவளை பற்றிய பயத்தால் அல்ல, ஆனால் முக்கியமாக அவள் சுவரை சேதப்படுத்தியிருந்ததாலும் அதை பற்றி அவளுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு ஏற்பட்டதாலும் தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் ஒரு நியாயமான நபர். அவள் மனதில் அப்படித்தான் நினைத்தாள். அவசரமாக கழுவிவிட்டு கண்ணாடியில் முகத்தை பார்த்ததும் சியு அதிர்ச்சியடைந்தார். அவளுடைய தலைமுடி சிதறியிருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. குறிப்பாக அவளுடைய வெளிரிய சிறிய முகம் அவளுடைய பாட்டி இறந்து 7 நாட்களுக்குப் பிறகு இருந்ததை விட வெளிரியிருந்தது. சொல்லு, நீ என் ஞான ஆற்றலை உறிஞ்சினாயா? சியு அபியாவின் கழுத்தை 2 கைகளாலும் பிடித்து தொடர்ந்து குலுக்கினான். நீண்ட காலமாக இருந்த மூச்சுத் திணறல் உணர்வு ஆபியாவோவை கிட்டத்தட்ட பயமுறுத்தி மரணமடைய செய்தது. அவள் சிரமப்பட்டு பேசினாள். வேண்டாம். நீ இன்னும் ஒப்புக்கொள்ளலையா? அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லு. எனக்கு உண்மையிலேயே தெரியாது. என் பியாஜை நான் சத்தியம் செய்ய முடியும். இருமல். அபியா அவளால் கழுத்தை நெரித்துக் கொள்ளப்பட்டாள். அவள் மிகவும் பயந்துவிட்டாள். இந்த முறை நான் உன்னை நம்புவேன். அவள் போய் சொல்லவில்லை என்று தெரிந்ததும் சியு இறுதியாக தன் சிறிய கையை விட்டுவிட்டாள். அவரது தொண்டை மிகவும் வறண்டு புகையத் தொடங்கியது. விரைவில் தியான்ஜி சிகரத்திற்குச் செல்ல வேண்டும் என்று நினைத்து உடை மாற்றும்போது சியு கட்டாயத் தொனியில் கூறினார், எனக்கு தாகமாக இருக்கிறது, போய் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வா. நீ ஏன் தாகத்தால் சாகவில்லை? அபியா மனதிற்குள் சபித்தாலும் அவன் உடல் மிகவும் நேர்மையானது. அவர் ஒரு நொடியில் சமையலறைக்கு வந்தார். மெதுவாக தனது கைகளில் இருந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்து சிரித்தார். மேலும் தன்னை அறியாமலேயே கீ என்ற விசித்திரமான சிரிப்பை வெளியிட்டார். அவள் உயிருடன் இருந்தபோது விஷத்தை பயன்படுத்துவதில் நிபுணராக இருந்தாள். இந்த விஷத்தன்மை கொண்ட ஆன்மா நீர் அவளுடைய தலைசிறந்த படைப்பு. இது நிறமற்றது, சுவையற்றது மற்றும் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதில் ஒரு துளி குடித்தால் உடல் முழுவதும் சீழ்பிடித்துவிடும். அரை மணி நேரத்திற்குள் அந்த நபர் சீழ் நிறைந்த குளமாக மாறிவிடுவார். இந்த மோசமான பெண்ணின் மனப்பான்மையை நினைத்து அபியா கோபமடைந்து ஒரு முழு பாட்டில் விஷ சோல் தண்ணீரை கிண்ணத்தில் ஊற்றினாள். அவன் தன் விரல்களை நீட்டி அதை சமமாக கிளறி பின்னர் அதை சியுவிடம் கொண்டு வந்தான். கர்கள். சியு அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவன் தன் கையில் கொடுத்த பெரிய கிண்ணத்தை எடுத்து குடித்தான். அவள் ஒவ்வொரு துளியும் குடிப்பதை பார்த்து இருட்டில் மறைந்திருந்த பியா தன் உதடுகளைச் சுருக்கி ஒரு புரிந்துகொள்ள முடியாத கொடூரமான புன்னகையை வெளிப்படுத்தினாள். என் துணிகளை துவைத்து அறையைச் சுத்தம் செய்ய நினைவில் கொள்ளுங்கள். நான் திரும்பி வரும்போது ஏதாவது சரியாக நடக்கவில்லை என்றால் புறப்படுவதற்கு முன் சியு அவரை மிரட்ட மறக்கவில்லை. பேய். மரணம் நெருங்கி வருகிறது, அது உங்களுக்கு தெரியாது.
அவள் பின்வாங்கிச் செல்வதை பார்த்த அபியாவின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை மலர்ந்தது. சிலர் உயிருடன் இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் இறந்துவிட்டார்கள். என்ன விதிப்பெண்! அவள் என்னால் எளிதாக கட்டுப்படுத்தப்பட்டாள். மகிழ்ச்சியான மனநிலையில் அவள் ஒரு பாடலை முணுமுணுத்து தன்னையறியாமல் துடைப்பத்தை எடுத்தாள். முப்புள்ளி. மறுபுறம் சியூ தியான்ஜி சிகர மண்டபத்திற்குச் செல்லும் வழியில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார். அவரது தோரணையை பார்த்தால் விஷம் கலந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. நாங்கள் மண்டபத்திற்கு வெளியே வந்தபோது லீ வுஜி கொக்கின் இறகுகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். சியூவை பார்த்ததும் அவர் சாவகாசமாக தனக்கு பக்கத்தில் இருந்த பெஞ்சை காட்டி முதலில் உட்காருங்கள் என்றார். ஓ! சியூ சாதாரணமாக பதிலளித்தார். இரு கைகளாலும் கன்னங்களை தாங்கி தனக்கு முன்னால் ஒருவரையொருவர் பாசத்துடன் பார்த்து கொண்டிருந்த மனிதனையும் கொக்கையும் பார்த்தார். என் மனதில் ஒரு தீய எண்ணம் எழுந்தது. இந்த மாஸ்டருக்கு ஒரு தாவோயிஸ்ட் துணை கிடைக்கவில்லை என்பதற்கான காரணம் அவருக்கு பேசுவதற்கு கடினமான சில சிறப்பு பொழுதுபோக்குகள் இருப்பதாலா? நான் பகற்கனவு கண்டுகொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு சக்தி என் உடலில் புகுந்தது. சியூவின் உடலில் இருந்த அழுக்குகளை ஒரு சூடான நீரோட்டம் கழுவிச் செல்வது போல அது இருந்தது. இதனால் அவரது உடல் முன்பை விட மிகவும் நிம்மதியாகவும் வசதியாகவும் உணரப்பட்டது. ஒரு உயர் ரக கிளப்பில் இருப்பது போலவும் ஒரு டஜன் வலிமையான ஆண்கள் அவளுக்கு முழு மனதுடன் சேவை செய்வது போலவும் உணர்ந்தேன். அவை எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க முடியும்? ஓ, ரொம்ப சௌகரியமா இருக்கு. சியூவால் புலம்பாமல் இருக்க முடியவில்லை. மக்களின் கற்பனையை எளிதில் தூண்டக்கூடிய இந்த விசித்திரமான ஒலி உடனடியாக லீ வுஜியின் கவனத்தை ஈர்த்தது. அவன் தன் அருகில் இருந்த சியூவை ஒரு பக்கமாக பார்த்தான். உடனே அவன் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தோன்றியது. இந்த பெண் உண்மையிலேயே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினாள். மேலும் அவருக்கு தொடர்ச்சியாக 2 முறை பதவி உயர்வு கிடைத்தது. அவர் சுத்திகரிப்பின் 4வது நிலையை அடைந்துவிட்டார். அவளுடைய தோரணையை பார்த்தால் அது ஒரு இயற்கையான திருப்புமுனையாக தெரியவில்லை. மற்ற தரப்பினர் கண்களை திறந்ததும், லீ வுஜி, நீங்கள் ஏதாவது இயற்கை பொக்கிஷங்களைச் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். இல்லை, சியூ உறுதியாக பதிலளித்தார். வெளியே செல்வதற்கு முன் பியா எனக்கு கொடுத்த குளிர்ந்த நீர் கிண்ணத்தை குடித்தேன். ஒருவேளை இந்த பெண்ணின் சிறப்பு வாய்ந்த உடலமைப்பு காரணமாக இருக்கலாம். தன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த பயங்கரமான இருப்பை பற்றி யோசித்த லீ வுஜி அதை பற்றி மேற்கொண்டு யோசிக்கவில்லை. அவன் எழுந்து நின்று அவளை ஒரு நெல் வயலுக்கு அழைத்துச் சென்றான். வயலில் சட்டை அணியாமல் வேலை செய்து கொண்டிருந்த அந்த மனிதனை நோக்கி அவன் விரல்களை கடித்தான். அந்த மனிதன் உடனடியாக வேலையை கைவிட்டு ஓடிவிட்டான். அவர் லீ வுஜியை மரியாதையுடன் வணங்கினார். மாஸ்டர். மற்ற தரப்பினர் அருகில் வந்த பிறகுதான் சியூவால் தெளிவாக பார்க்க முடிந்தது. இந்த மனிதர் குறைந்தது 2 மீட்டர் உயரம், கருமையான தோல், வெடிக்கும் தசைகள், ஒரு சாதாரண சதுர முகம் மற்றும் ஒரு எளிய புன்னகையுடன் ஒரு வயதான கிராமப்புற விவசாயியின் தோற்றம் கொண்டவராக இருக்க வேண்டும். லீ வுஜி அவரை நோக்கி கையசைத்து இருவரையும் சுட்டிக்காட்டி, இவர் உங்க இளைய சகோதரி ஷியூ, இவர் உங்க மூத்த சகோதரர் ஷியுன் என்று அறிமுகப்படுத்தினார். வணக்கம் மூத்த சகோதரரே. சியூ தனக்கு முன்னால் இருந்த மனித வடிவிலான மலையை பார்த்து அவரை வரவேற்க முன்முயற்சி எடுத்தார். ஹாஹா, நீ ஒரு சின்ன உருளைக்கிழங்கு மாதிரி. ஷியுன் சிரித்துக்கொண்டே மற்றவரின் தலையை தொடுவதற்காக கையை நீட்ட விரும்பினான். ஆனால் அவன் கைகளில் இருந்த சேற்றை பார்த்த பிறகு அவன் அந்த தூண்டுதலை எதிர்த்தான். சரி, போய் உன் வேலையைச் செய். நான் அவளை வேறு எங்காவது அழைத்துச் செல்வேன். சரி ஷியுன், நான் முடிச்சதும் உன்னை தேடி வருவேன், சின்ன உருளைக்கிழங்கு என்று சியூவை நோக்கி கையசைத்தான். சியூ, உண்மையைச் சொல்லப்போனால் அவர் கொஞ்சம் அநாகரிகமாக நடந்து கொண்டார். வயல்வெளிகளில் நடந்து கொண்டிருந்த லீ வுஜி தியான்ஜி சிகரத்தின் சூழ்நிலையை மெதுவாக அவளுக்கு அறிமுகப்படுத்தினார். நீ ஏற்கனவே 2வது மூத்த சகோதரர் ஜாய் லீயைச் சந்தித்திருக்கிறாய். 4வது மூத்த சகோதரர் யூ ஷுவாங் தன் பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பிவிட்டான். அவளுடைய அம்மா வீட்டிற்கு திரும்பவா? சியூ திடுக்கிட்டு, அவன் ஆணா இல்ல பொண்ணா என்று மழுப்பினான். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இந்த பதில் சியூவை உண்மையிலேயே திடுக்கிட வைத்தது. நீங்கள் அனைவரும் அழியாதவர்களை வளர்க்கிறீர்கள், எனவே பாலினம் அல்லது அது போன்ற எதையும் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். லீ வுஜி கையை அசைத்து தொடர்ந்தார். உங்கள் 5வது மூத்த சகோதரர் சூவு பயிற்சிக்கு வெளியே இருக்கிறார். உங்கள் 6வது மூத்த சகோதரி பாய்சூ தற்போது டியாண்டான் சிகரத்தில் வளர்க்கப்படுகிறார். காத்திரு, ஒன்றையாவது தவறவிட்டீர்களா என்று சியூ விரல்களில் எண்ணிக்கொண்டிருந்தான். அப்படியா? தான் சொன்னதை நினைவு கூர்ந்தது போல் லீ வுஜி முகம் சுளித்தார். 3வது மூத்த சகோதரனும் இருக்கிறான். ஓ!
லியுவுஜி திடீரென்று உணர்ந்தார், நீங்க சொல்றது அந்த எஜமானியை பத்தித்தான். இந்த பெயரைக் கேட்டதும் சியு ரகசியமாக மனதிற்குள் சொல்லிக் கொண்டான், தான் தாமதமாக வந்தது அதிர்ஷ்டம் என்று. எஜமானி என்ற பட்டம் அவன் தலையில் விழவில்லை. அவன் 2 வருடங்களுக்கு முன்பு அவர் குடிபோதையில் பறக்கும் படகிலிருந்து விழுந்தார். அதன் பிறகு அவரைப் பற்றி எந்த செய்தியும் இல்லை. பயிற்சி சகோதரி மிகவும் திறமையானவள், ஆனால் அவள் நல்லொழுக்கமுள்ளவள் அல்ல. அத்தியாயம் 12. பியாவோ ஒரு கலகக்கார நபர், அவர் மக்களுக்கு விஷம் கொடுக்க விரும்புகிறார். சியு என்ன சொல்வதென்று தெரியாமல் தன் நெற்றியை கையால் பிடித்து கொண்டான். 2 வருடங்கள் ஆகிவிட்டன, எந்த செய்தியும் இல்லை. இந்த 3வது மூத்த சகோதரரின் கல்லறையில் உள்ள புல் 2 மீட்டர் உயரம் இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். அவரை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பையன் ரொம்ப வலிமையானவன். அவர் ஒரு நாள் தானாக திரும்பி வரக்கூடும். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது இருவரும் ஒரு திறந்தவெளிக்கு வந்தனர். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறமையை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உன்னை பொறுத்தவரை, லியுவுஜி அவளை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு, நான் உங்களுக்காக ஒரு தையல்காரரை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று கூறினார். அருமை. சியு மகிழ்ச்சியாக பார்த்துவிட்டு மற்றவரை எதிர்பார்ப்புடன் பார்த்தார். நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புவது அழியாத சாகுபடி உலகில் நீண்ட காலமாக தொலைந்து போன ஒரு இரகசிய நுட்பமாகும், வெறும் கைகளால் கத்தியை பிடிப்பது. அவன் உண்மையில் தன் வெறும் கைகளால்தான் பிளேட்டை பிடித்தான். சியு புரிந்து கொண்டிருக்கலாம். இந்த மாஸ்டர் எனக்கு ஒரு கழைக்கூத்தாடியாக மாற பயிற்சி அளிக்கிறார். அந்த விசித்திரமான கண்களால் என்னை பார்க்காதே. இந்த இரகசிய நுட்பத்தின் மர்மத்தை நீங்கள் எதிர்காலத்தில் புரிந்துகொள்வீர்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கும்போதே லியுவுஜி ஏற்கனவே தனது சேமிப்பு பையிலிருந்து குளிர்ந்த ஒளியை வெளியிடும் ஒரு கத்தியை எடுத்து சியுவின் கையில் திணித்திருந்தார். அவர் 10 அடிகளுக்கு மேல் பின்வாங்கி கையை அசைத்தார். வா, அதை என் மீது எறியுங்கள். இது. சியு தன் கையில் இருந்த கனமான பறக்கும் கத்தியை எடை போட்டு, நான் உன்னை காயப்படுத்தினால் என்ன செய்வது என்று தயங்கினான். இதை கேட்ட லியுவுஜி புருவங்களை உயர்த்தி, நீ என்னை காயப்படுத்த முடிந்தால் நான் அந்த இடத்திலேயே உன்னை 100 முறை வணங்குவேன் என்றார். இல்லை இல்லை இல்லை. சியு தன் கைகளை மீண்டும் மீண்டும் அசைத்தாள். அவள் தன் ஆயுளை குறைக்க விரும்பவில்லை. அப்போ தடுமாறாதே, வா. ஸ்விஷ். பறக்கும் கத்தி காற்றை உடைக்கும் சத்தத்துடன் லியுவுஜியின் தொடையில் குத்தியது. நீங்க சாப்பிடலையா? அல்லது நீ உண்மையிலேயே என்னை காயப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? லியுவுஜியின் தொனி மிகவும் அதிருப்தியாக இருந்தது. அவன் வலது கையை அசைத்து பறக்கும் கத்தியை 2 விரல்களால் உறுதியாக பற்றிக்கொண்டான். அவர் அதை சாதாரணமாக சியுவின் காலடியில் எறிந்தார். மீண்டும் வா. சரி. இந்த முறை சியுவுக்கு எந்த மனரீதியான சுமையும் இல்லை. அவர் தனது கைகளை சுழற்றி எதிராளியின் முழங்காலில் பறக்கும் கத்தியை வீசினார். ஒரு விசித்திரமான அழுகை எழுந்தது. இந்த முறை அது இன்னும் கொடூரமாக இருந்தது. லியுவுஜி தனது பின்புறத்துடன் சாய்ந்து பின்ஷா லுயோயன் பாணியில் பறக்கும் கத்தியை சீராக பிடிக்க தனது வாயை பயன்படுத்தினார். 6. இந்த அற்புதமான நடவடிக்கைக்குப் பிறகு சியு அவருக்கு ஒரு கட்டைவிரலை உயர்த்த வேண்டியிருந்தது. தற்காப்பு கலை உலகில் வேகத்தை தவிர அழிக்க முடியாதது எதுவும் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் நகரவில்லை என்றால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீ நகர்ந்தால் இடி மாதிரி இருப்பாய். இப்போது உன் முறை. சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு சியு மெதுவாக, மாஸ்டர், நீங்கள் காகிதத்தை கொண்டு வந்தீர்களா என்றார். லியுவுஜி திடீரென்று வருத்தமடைந்து முகம் சுளித்தபடி கூறினார், இந்த நேரத்தில் ஏன் கழிப்பறைக்குச் செல்ல விரும்புகிறீர்கள்? உன்னால அதை பிடிக்க முடியாதா? இல்லை, கடைசியா 2 வார்த்தை சொல்லிடணும். ஆமாம். சியு பயந்துட்டார். அது ஒரு உண்மையான கத்தி. இது ஒரே அடியில் ஒரு வெளிப்படையான துளையை உருவாக்குகிறது. வலி ஒன்றுதான், ஆனால் முக்கியமானது என்னவென்றால் எனக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்காது. கவலைப்படாதே. படிப்படியாக முன்னேறுவோம். நான் கிளையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க அந்த நுட்பத்துல தேர்ச்சி பெற்ற பிறகு நான் கத்திக்கு மாறிடுவேன். அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. சியு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அரை மணி நேரத்திற்குப் பிறகு சியு கிளையை நிலையாக பிடித்துக் கொள்வதைக் கண்ட லியுவுஜியின் முகம் புன்னகையால் நிறைந்தது. அடுத்து, சிரமத்தை மேம்படுத்தி உங்கள் கண்களை மூடுவோம். மற்ற தரப்பினர் கொடுத்த துணித்துண்டை பார்த்து சியு சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் குழம்பி போனார். சொல்லப்போனால் நாம் உண்மையில் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமா?
லியவுஜி அவள் கண்களை மூடிக்கொண்டு தனது அனுபவத்தை விளக்கினார். உங்கள் மூச்சை பிடித்துக் கொண்டு கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடலையும் மனதையும் இயற்கையுடன் இணைக்கவும் அதை உங்கள் இதயத்துடன் உணரவும் காற்று உங்களுக்கு பதில் சொல்லும். லியவுஜி சொன்னபடி சியு ஒரு ஆழமான மூச்சை எடுத்து மெதுவாக கண்களை மூடினார். சுற்றியுள்ள அனைத்தும் படிப்படியாக அமைதியானது. படிப்படியாக அவள் இதற்கு முன்பு இருந்திராத ஒரு அற்புதமான நிலைக்கு தன்னை நுழைவதை உணர்ந்தாள். அவள் காதுகளில் காற்றின் சத்தம் குறிப்பாக தெளிவாக இருந்தது. மேலும் காற்றின் ஓட்டத்தை கூட அவளால் உணர முடிந்தது. இதோ வருகிறது. லியவுஜியின் உரத்த கூச்சலுடன் அவள் திடீரென்று ஒரு நகர்வைச் செய்தாள். ஆனால் கிளையை தவறவிட்டாள். உன் எதிர்வினைக்கு மோசமில்லை, வேகமாக நகரு. மீண்டும் முயற்சி செய். முதல் முறையாக கிட்டத்தட்ட வெற்றி பெற்ற அனுபவத்துடன் சியுவின் தன்னம்பிக்கை பெரிதும் அதிகரித்தது. சரி, அப்புறம் நீங்க அதை பிடிக்கணும். லியவுஜி பேசும்போது அவரது வாயின் ஓரத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. ஏய், மெல்லிய அழுகையுடன் சியு இந்த முறை வரவிருக்கும் பொருளை சீராக பிடித்தார். அதை தொடும்போது குளிர்ச்சியாக இருந்தது. அது ஒரு உண்மையான கத்தியாக மாறியது. அவளுடைய மனநிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. உற்சாகம், பதட்டம் இருந்தது. ஆனால் பெரும்பாலும் பயம். ரொம்ப நல்லது, நீங்க அடிப்படை விஷயங்களில் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள். அடுத்த 3 நாட்களில் நீ வெற்றி பெறுவது உறுதியாகும் வரை உன் மூத்த சகோதரனை உனக்கு பயிற்சி அளிக்க அனுமதிப்பேன். 3 நாட்களுக்குப் பிறகு என்ன? சியு அவசரமாக கேட்டார். 3 நாட்களுக்குப் பிறகு அதை பற்றி பிறகு பேசலாம் என்று லியவுஜி அவன் கன்னத்தை தொட்டார். அதை எப்படி ஏற்பாடு செய்வது என்று அவரை கண்டுபிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அன்று இரவு ஒரு வெட்டுக்கிளி மரத்தின் கீழ் ஷியுன் தூரத்தில் நின்றிருந்த பெண்ணை எளிமையான முகத்துடன் பார்த்து சிரித்தார். சின்ன உருளைக்கிழங்கு, நீ தயாரா? இந்த பெயரைக் கேட்டதும் சியு கோபமடைந்தாள். அவள் தன் கால்களை கடுமையாகத் தட்டினாள். மீண்டும் சொல்லு, என் பெயர் சியு. சின்ன உருளைக்கிழங்கு இல்ல. சரி, சின்ன உருளைக்கிழங்கு. சியு, அதை மறந்துவிடு. ஒரு முட்டாளை பற்றி கவலைப்படாதே. இரவு வெகுநேரம் ஆன பிறகுதான் சியு தனது சோர்வடைந்த உடலை வீட்டிற்கு இழுத்துச் சென்றார். முப்புள்ளி. அபியா இன்று மிகவும் நல்ல மனநிலையில் இருக்கிறாள். நள்ளிரவு ஆகிவிட்டதால் அந்த பெண் இன்னும் திரும்பி வரவில்லை. இது அவள் இறந்துவிட்டாள் என்பதை மறைமுகமாக குறிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விஷ ஆன்மாநீர் ஒரு நகைச்சுவை அல்ல. ஒரு முழு பாட்டில் குடித்த பிறகு அவளுக்கு 10 உயிர்கள் இருந்தாலும் அவள் இறக்க முடியாது. ஹீகேகே, நீ எனக்கு எதிராகச் சென்றால் இதுதான் நடக்கும். அபியா முகச் சிரிப்புடன் சிரித்து ஒரு புத்தம் புதிய வெள்ளைப்பட்டு பட்டையை அந்தத் துண்டின் மீது எறிந்து ஒரு முடிச்சை கட்டி அவன் கால்களை உதைத்து அதில் நிமிர்ந்து தொங்கினாள். ஸ்க்ரீக்! குகைக்கதவு திறந்தவுடன் சியு அபியா கண்களை அகல திறந்து நாக்கை நீட்டியபடி விட்டத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அத்தகைய மனச்சோர்வடைந்த காட்சி உடனடியாக சியுவை வருத்தப்படுத்தியது. அவர் உடனடியாக அவரை திட்டினார். நள்ளிரவில் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? கீழே இறங்கு. கடவுளே, இந்த கூச்சல் பேயை கிட்டத்தட்ட பயமுறுத்தி கொன்றுவிடும் அளவுக்கு போய்விட்டது. அவள் தரையில் விழுந்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து, நீ உண்மையிலேயே நலமாக இருக்கிறாயா என்று மழுப்பினாள். நீங்க ஒரு சாதனை கூட பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்? நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? சியு நின்று அந்த மற்ற நபரை ஒரு விசித்திரமான முகபாவத்துடன் பார்த்தார். ஆ, இல்லை. அபியாவின் கண் இமைகள் நடுங்கின. அவன் தலையை வேகமாக தாழ்த்திக் கொண்டான். நான் ரகசியமாக புகார் செய்தேன். இது அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு முழு பாட்டில் விஷ சோல் வாட்டரை குடித்தேன். எதுவும் நடக்கவில்லை. விதியின் பெண் எப்படி இவ்வளவு கடினமாக இருக்க முடியும்? இல்லை, ஏதோ தவறு இருக்க வேண்டும். ஒரு கணம் யோசித்த பிறகு அபியா திடீரென்று சுயநினைவுக்கு வந்தான். அவள் நலமாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அதாவது விஷ ஆன்மா நீர் காலாவதியானது. நான் ஓய்வெடுக்கப் போகிறேன். நீ நல்லவனாயிரு, எந்த பிரச்சனையும் பண்ணாத. இல்லையென்றால் மௌம். சியு மிகவும் தூக்கத்தில் இருந்தான். அவன் தன் சிறிய முஷ்டியை உயர்த்தி அவனை எச்சரித்துவிட்டு பக்கத்து வீட்டுச் சிறிய வீட்டிற்குள் நுழைந்தான். சாதாரண துறவிகளுக்கு தூங்குவதா இல்லையா என்பது பெரிய பிரச்சனையல்ல. பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் அதை பயிற்சி செய்ய பயன்படுத்துகிறார்கள். தங்கள் சாகுபடியை மேம்படுத்த ஆன்மீக சக்தியை சுவாசிக்கிறார்கள். ஆனால் காலப்பயணியான சியு வித்தியாசமாக இருந்தார். ஒரு களைப்பான நாளுக்குப் பிறகு அவரது கண் இமைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவன் படுக்கைக்கு திரும்பி விரைவாக தூங்கிவிட்டான். படுக்கையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை பார்த்த அபியா அவரை மிகவும் அவமதித்தாள். ஆன்மீக சக்தியை உள்வாங்க இரவு சிறந்த நேரம். ஆனால் அவள் அதை தூங்க பயன்படுத்தினாள். அவளுக்கு எந்த லட்சியமும் இல்லை.
இதற்கும் விட்டுக்கொடுப்பதற்கும் என்ன வித்தியாசம்? அப்படிப்பட்ட ஒருவரை சொர்க்கம் எப்படி பாதுகாக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் மோசமாக விளையாடினால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்களா? ரொம்ப பொறாமையா இருக்கு. மற்றொருவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அபியா குகையில் உள்ள ஒரு அடித்தளத்திற்குள் பதுங்கிச் சென்றார். தவழும் பேய் பச்சை விளக்கு சிறிய இடத்தை ஒளிரச் செய்கிறது. சுற்றிப் பார்த்தால் எல்லா இடங்களிலும் பாட்டில்களும் ஜாடிகளும் உள்ளன. விதிவிலக்கு இல்லாமல் இந்த பாட்டில்கள் மற்றும் ஜாடிகள் அனைத்திலும் விஷம் உள்ளது. அட சின்ன பைத்தியக்காரனே, இந்த முறை உன்னை விஷம் வைத்துக் கொள்ள முடியாதுன்னு நான் நம்பவே இல்லை. அபியா சிரித்துக்கொண்டே பல பாட்டில்களில் இருந்த திரவங்களை ஒன்றாக கலந்தாள். சிறிது நேரம் குலுக்கிய பிறகு உள்ளே இருந்த திரவங்கள் கரைந்து பழுப்பு நிறமாக மாறி குமிழிகளாக மாறியது. முப்புள்ளி. மறுநாள் காலை உணவின் கவர்ச்சிகரமான வாசனை சியூவை படுக்கையில் இருந்து எழுப்பியது. மேஜையில் இருந்த 3 உணவு பாத்திரங்களையும் ஒரு சூப்பையும் சமையலறையில் மிதந்து கொண்டிருந்த பேய் உருவத்தையும் பார்த்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். நீ விழித்திருக்கிறாயா? வந்து இரவு உணவு சாப்பிடு. அபியா அவளை உற்சாகமாக வரவேற்றாள். சூரியன் மேற்கில் உதிக்கிறதா? சியூ சாப்பிட ஆரம்பிக்கவில்லை. இன்று பேய்க்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாக அவள் எப்போதும் உணர்ந்தாள். ஏன் என்னை அப்படி பார்க்கிறாய்? ஒரு பியா ஏதாவது கண்டுபிடித்து விடுவாளோ என்று பயந்தாள். அதனால் அவன் விரைவாக விளக்கினான், உண்மையான திறமையை நான் முன்பு அடையாளம் காணவில்லை. இந்த உணவு உங்களிடம் எனது மன்னிப்பு. சியூ பதில் சொல்லவில்லை. ஆனால் மற்ற நபரை முறைத்து பார்த்தான். சியூ நீண்ட நேரமாக தனது சாப்ஸ்டிக்ஸை நகர்த்தாமல் இருப்பதைக் கண்ட அபியா அவள் அருகில் அமர்ந்து, ஓ, எனக்கு உண்மையில் எந்த கெட்ட நோக்கமும் இல்லை என்று மனதார சொன்னாள். எனக்கு நல்ல எண்ணம் தான் இருக்கு. நீங்க நம்பலன்னா உங்க பார்வைக்கு நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் முதலில் சாப்ஸ்டிக்ஸை எடுத்ததைக் கண்ட சியூ தனது காவலரை இறக்கிவிட்டு மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான். ஹம்ஃப், உனக்கு தைரியம் இல்லையா? நீங்க யாரை இழிவா பார்க்குறீங்க? நான் உயிருடன் இருந்தபோது கொடூரமானவனாகவும் இரக்கமற்றவனாகவும் இருந்ததற்காக பிரபலமானவன். இந்த உலகில் நான் கொன்றவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 8000. அவர்களில் யார் முதல் தர இரக்கமற்ற நபர் அல்ல? என் கைகளில் இருப்பது உங்கள் மரியாதை. அபியா தன்னை பற்றி ரகசியமாக பெருமைப்பட்டு கொண்டு கூடுதல் பொருட்கள் சேர்க்கப்பட்ட ஒரு கிளாஸ் ஜூஸை சியூவின் முன் திணித்தாள். காய்கறிகளை மட்டும் சாப்பிடாதே. இது நான் உங்களுக்காக பிரத்யேகமாக தயாரித்த அமிர்தசாறு. முயற்சி செய்து பாருங்கள் அதன் சுவை எப்படி இருக்கிறது என்று. குல். சியூ தலையை உயர்த்தி அதை முழுவதுமாக குடித்துவிட்டு இறுதியில் உதடுகளை கவ்விக்கொண்டு, இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நான் தினமும் உனக்கு பண்ணி தருவேன். அபியா தனது உள்ளுக்குள் இருந்த மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டு இறந்தவரின் கண்களால் அந்த நபரை ரகசியமாக பார்த்தான். அவள் மேம்படுத்திய விஷ ஆன்மா நீர் 2.0 பதிப்பை குடித்துவிட்டு அவள் இறந்துவிடுவாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, நேரமாகிடுச்சு. நான் தியாஞ்சி சிகரத்திற்கு போக வேண்டும். நீங்க வீட்டிலேயே இருங்க, எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க. ஒரு நல்ல பயணம் அமையட்டும் என்று அபியா சியூவின் முதுகை நோக்கி ஆழமாக குனிந்தாள். அந்த சிறிய பயிற்சி சகோதரி மிகவும் திறமையானவள். ஆனால் அவள் நல்லொழுக்கமுள்ளவள் அல்ல. அத்தியாயம் 13. யாருக்குத்தான் திறமை இல்லை? தியாஞ்சி சிகரம். நான் மண்டபத்தின் வாசலுக்கு வந்தவுடன் நேற்றைய பழக்கமான மற்றும் வசதியான உணர்வு மீண்டும் என்னை ஆட்கொண்டது. சியூ அவசரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். விசித்திரம். இது உண்மையிலேயே விசித்திரமாக இருக்கிறது. அருகில் நின்று கொக்குக்கு குளிப்பாட்டிக் கொண்டிருந்த லியூஜி இந்த காட்சியைக் கண்டதும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த பெண்ணின் ஒவ்வொரு முறையும் தன்னை சந்திக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஆச்சரியங்களை தருகிறாள் என்பதை அவனால் உண்மையில் புரிந்து கொள்ள முடியவில்லை. நேற்று நான் வந்தபோது 2 நிலைகளை தாண்டிச் சென்றதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. இன்று இன்னும் கொடூரமாக இருந்தது. அவருக்கு தொடர்ச்சியாக 3 நிலைகளில் பதவி உயர்வு கிடைத்தது. அவர் குய் சுத்திகரிப்பின் 7வது நிலையை அடைந்தார். உங்களுக்கு தெரியும், தியாஞ்சி சிகரத்தின் ஆன்மீக சக்தி மிகவும் குறைவு. அவள் அதை எப்படி செய்தாள்? அவளது சுவாசம் சீரான பிறகு லியூஜி சில கேள்விகளை கேட்டார். ஆனால் சியூ இன்னும் குழப்பத்துடன் காணப்பட்டார். ஏன் இவ்வளவு விரைவான முன்னேற்றம் என்று அவளுக்கே கூட புரியவில்லை. இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நபரால் ஆனது என்பது அவர்களுக்கு தெரியாது. மறந்துவிடு.
எதுவாக இருந்தாலும் உங்கள் சாகுபடியை மேம்படுத்துவது ஒரு நல்ல விஷயம். வெறும் கைகளால் கத்தியை பிடிக்கும் தந்திரத்தில் இப்போது தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள், அடுத்து என்ன? அவர் பேசிக் கொண்டிருக்கும்போதே லியூவுஜி தனது மார்பிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து சியூவிடம் கொடுத்து கூறினார். நான் ஏற்கனவே டியாண்டான் சிகரத்திற்கு போன் செய்து உங்கள் 6வது மூத்த சகோதரியை மலையின் அடிவாரத்தில் உங்களை அழைத்துச் செல்லச் சொன்னேன். அடுத்த காலத்திற்கு நீங்கள் டியாண்டான் சிகரத்தில் தங்கி செயின்ட் லேடி பாய் லியனிடமிருந்து ரசவாதத்தின் தாவோவை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதே. நீங்கள் தியாஞ்சி சிகரத்தில் எவ்வளவு காலமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் நகர வேண்டும். இன்னும் வேறொருவரின் கூரையின் கீழ் வாழ்கிறேன். சியூ மிகவும் கோபமாக உணர்ந்தார். நாம் ஏன் டியாண்டன் சிகரத்திற்குச் செல்ல வேண்டும் என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை. தியாஞ்சி சிகரத்தில் நாம் மாத்திரைகள் தயாரிக்க முடியாதா? நிச்சயமாக என்னால் முடியும். லியூவுஜி அவன் முகத்தை நோக்கி, ஆனால் நான் ஒரு ரசவாத உலையை வாங்கக்கூடியவன் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சியூ, நமக்கு அது இலவசமாக கிடைத்தது போலிருக்கிறது. சரி, நான் இன்னும் ரொம்ப பிஸியா இருக்கேன். உங்க மூத்த சகோதரர் உங்களை அப்புறம் அங்கே கூட்டிட்டு போவாரு என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி வீட்டிற்குள் சென்றான். சின்ன அழகா குட்டியை குளிப்பாட்டறதுல பிஸியா இருக்கீங்களா? சியூ தனக்கு அருகில் இருந்த சிறிய அழகியை பார்த்தான். அது நீரில் மூழ்கிய எலியைப் போல இருந்தது. மேலே சென்று அதில் ஒரு தந்திரம் செய்ய விரும்பினான். ஆனால் இறுதியில் அது தண்ணீரை தெளித்தது. சின்ன உருளைக்கிழங்கு, நாம கிளம்ப வேண்டிய நேரமாச்சு. ஒரு கட்டத்தில் ஷியூன் அவர்களுக்கு பின்னால் தோன்றினார். ஓ! சியூ முகவரியை சரிசெய்ய மிகவும் சோம்பேறியாக இருந்தார். அவர் தனது பறக்கும் வாளில் ஏறி டியாண்டான் சிகரத்தின் அடிவாரம் வரை வந்தார். தூரத்திலிருந்து தலையில் ரொட்டியுடன் ஒரு இளஞ்சிவப்பு முடி கொண்ட பெண் ஒரு மரத்தடியில் அமர்ந்து இரு கைகளிலும் ஒரு பெரிய வெள்ளை ரொட்டியை பிடித்துக்கொண்டு அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவதைக் கண்டேன். சியூ கண்களைச் சுருக்கி மற்றவரை பார்த்து ரகசியமாக ஊகித்தார். அது 6வது மூத்த சகோதரி பாய் சூவா? அவள் ஏன் ஒரு அழகான சிறுமியைப் போல இருக்கிறாள்? ஜூனியர் சிஸ்டர். நிச்சயமாக. அவளை பார்த்ததும் ஷியூன் அவசரமாக அவளை நோக்கி கையசைத்தான். மூத்த சகோதரரே, நீங்க இங்க இருக்கீங்களா? பாய்சு வழியெங்கும் ஓட்டினாள். ஓட்டிக்கொண்டே கையில் இருந்த வேகவைத்த ரொட்டியை மென்று கொண்டிருந்தாள். அவன் ஓடும்போது அவன் தலையில் இருந்த ஒரு முடி காற்றில் அசைந்தது. ஷியூன் சியூவை பாய்சூயின் முன் தள்ளிவிட்டு ஒரு எளிய புன்னகையுடன், சிறிய உருளைக்கிழங்கை உன்னிடம் விட்டுவிடுகிறேன் என்றார். நான் இன்னும் வயல்களுக்குச் சென்று விவசாயம் செய்ய வேண்டும். ஆமாம். பாய்சு திரும்ப திரும்ப தலையசைத்தாள். அவளுடைய பெரிய கரஞ்சிக் கண்கள் ஷியூவை பார்த்து கொண்டே இருந்தன. நீங்கதான் மாஸ்டர் சொன்ன சின்ன அக்கா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் பெயர் பாய்சு. நான் உங்க 6வது மூத்த சகோதரி. பாஜி பேசிக் கொண்டிருக்கும்போதே அவளுக்கு நிறுத்தும் எண்ணம் இல்லை. 2 வேகவைத்த பன்களைச் சாப்பிட்ட பிறகும் அவள் இன்னும் திருப்தியடையவில்லை. அவள் சேமிப்பு பையிலிருந்து மேலும் 2 எடுத்து ஒரு கணம் தயங்கி ஒன்றைக் கொடுத்தாள். நன்றி மூத்த சகோதரி, எனக்கு பசி இல்லை. சியூ தலையை ஆட்டினான். அவளுடைய தயவை நிராகரித்தான். போகலாம். நான் முதலில் உன்னை அந்த கிழவியை பார்க்க அழைத்துச் செல்கிறேன். பாய்சு சியூவின் கையை பிடித்துக்கொண்டு மலையை நோக்கி வேகமாக நடந்தாள். வயதான பெண்ணா? அது டியாண்டான் சிகரத்தின் மூத்தவரான செயின்ட் பாய் லியானாக இருக்க முடியுமா? சியூ தன் இதயத்தில் ரகசியமாக யூகித்தான். வழியில் சியூ ஒரு விவரத்தை கண்டுபிடித்தார். இந்த 6வது சீனியர் சிஸ்டர் முதல் முறை பார்த்ததிலிருந்து இடைவிடாமல் சாப்பிட்டு வருகிறார். நான் அவளை தோராயமாக எண்ணி பார்த்தேன். அவள் மொத்தம் 18 வேகவைத்த பன்களை சாப்பிட்டிருந்தாள். முன்பு தயாரிப்பு குழுவில் இருந்த பசுக்கள் அவளுடையதைப் போல உண்ணக்கூடியவை அல்ல என்று நினைக்கிறேன். விரைவில் அவர்கள் மண்டபத்திற்கு வெளியே வந்தனர். தனக்கு முன்னால் இருந்த அரண்மனையைப் பற்றி சியூவுக்கு ஏற்பட்ட முதல் அபிப்பிராயம் என்னவென்றால், அது பிரமாண்டமாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. மேலும் கொஞ்சம் புதுமையான காற்றையும் கொண்டிருந்தது. யாருடைய வாயில்காப்பாளர் கல் சிங்கங்கள் தூய ஜேடால் செதுக்கப்பட்டுள்ளன. அவங்களுக்கு திருட்டு போயிடும்னு பயம் இல்லையா? தாழ்வாரம் வழியாக நடந்து சென்ற பிறகு நாங்கள் ஒரு அறைக்கு வெளியே வந்தோம். இதுதான். பாய்சு தன் வாயில் இருந்த ரொட்டியை ஒரு மடக்குடன் விழுங்கி காலை உயர்த்தி கதவை உதைத்து திறந்தாள். அவளுடைய செயல் சியூவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த மூத்த சகோதரிக்கு வன்முறை போக்கு இருப்பதாக அவர் உடனடியாக உணர்ந்தார். கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்த புனித பெண்மணி பாய் லியான் பறக்கும் கதவு பலகத்தால் கிட்டத்தட்ட தாக்கப்பட்டார். உடனடியாக கோபமடைந்தார். பாய்சு, இந்த மாதம் என்னுடைய எத்தனை கதவுகளை உடைத்திருக்கிறாய்? உனக்கு கைகள் இல்லையா? காதல் இன்னும் ஒரு பழக்கமான குற்றவாளிதான். சியூ சிரித்தார், ஆனால் எதுவும் பேசவில்லை.
பாய்சு தலையை தாழ்த்தி அமைதியாக முணுமுணுத்தாள். இந்த கதவு போதுமான பலம் இல்லை என்று உனக்கு யார் சொன்னது? உங்கள் வேதனையை இந்த பிரிவு தாங்கும். என்னுடைய டியாண்டான் சிகரத்திற்கு உங்களை வர அனுமதிக்க வேண்டும் என்ற லியவுஜியின் வேண்டுகோளுக்கு நான் சம்மதித்திருக்க கூடாது. நீங்களே சொல்லுங்க, நீங்க இங்க இருந்த இந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கீங்க? நீ என்னுடைய டியாண்டான் சிகரத்தை கிட்டத்தட்ட இடித்துவிட்டாய். புனித பெண்மணி பாய் லியான் மிகவும் கோபமாக இருந்ததால் அமைதியடைய நீண்ட நேரம் பிடித்தது. அவள் தன் அருகில் இருந்த சியூவை பார்த்து, நீங்க சியூவா என்று கேட்டாள். ஆமாம் என்று சியூ பணிவுடன் தலையசைத்தான். பக்கத்து வீட்டு நல்ல பையன் மாதிரி இருந்தான். பாய் லியான் அவளை பற்றி ஆரம்பத்தில் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றிருந்தார். மேலும் தலையசைத்தார். உங்கள் எஜமானர் ஏற்கனவே எனக்கு ஒரு முன்னறிவிப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க இப்போதைக்கு டியாண்டான் சிகரத்திலேயே தங்கணும். நான் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பாய்சு, உன் இளைய சகோதரியை ரசவாத அறைக்கு அழைத்துச் செல். ஞாபகம் வச்சுக்கோ, மறுபடியும் நீ வகுப்பை தவிர்த்தால் உன்னை தனிமை சிறையில் அடைப்பேன். பாய்சூயி ஜன்னலுக்கு வெளியே பறவைகளை மயக்கத்தில் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. முப்புள்ளி ரசவாத அறை வெகு தொலைவில் இல்லை. பாய்சூவின் வழிகாட்டுதலின் கீழ் இருவரும் விரைவாக வாசலுக்கு வந்தனர். மூத்த சகோதரி மீண்டும் கதவை உதைக்கப் போவதை பார்த்த சியூ வேகமாக முன்னோக்கிச் சென்று கதவை தட்டினார். உள்ளே வா. கதவின் உள்ளிருந்து ஒரு கம்பீரமான குரல் வந்தது. நான் கதவை தள்ளி திறந்தவுடன் நூற்றுக்கணக்கான அறிமுகமில்லாத முகங்கள் என் முன் தோன்றின. வெள்ளை முடி கொண்ட ஒரு முதியவர் மேடையின் முன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு நின்றார். அந்த முதியவர் சியூ தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதை விரும்பவில்லை. நீங்கள் இருவரும் ஒரு காலி இருக்கையை கண்டுபிடித்து உட்காருங்கள் என்று சாதாரணமாக கையை நீட்டினார். இருவரும் அமர்ந்ததும் முதியவர் மெதுவாக பேசினார். எனது கற்பித்தல் தத்துவம் என்னவென்றால், கோட்பாட்டை விட நடைமுறை முக்கியமானது. மேலும் இது ஒரு முதல் நிலை மாத்திரை மட்டுமே, எனவே இதை ஒரு நடைமுறையாக கருதுங்கள். செய்முறை உங்கள் மேஜையில் உள்ளது. இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் முன்னோக்கிச் சென்று ரசவாத உலை மற்றும் மூலிகைகளை பெறுங்கள். உண்மையைச் சொல்லப் போனால் சியூ உடனே பயிற்சி செய்யத் தொடங்கியபோது கொஞ்சம் பதட்டமாக இருந்தார். தனக்கு முன்னால் இருந்த ரசவாத உலை மற்றும் மருத்துவப் பொருட்களை பார்த்து அவர் ஒரு கணம் சிறிது குழப்பமடைந்தது போல் தோன்றியது. மூத்த சகோதரி பாய்சு அவருக்கு நேரடியாக அறிவுறுத்தியது போல், இளைய சகோதரி, மாத்திரைகளை சுத்திகரிப்பது கடினம் அல்ல. நீங்களும் என்னைப் போலவே இதைச் செய்ய முடியும். அவர் பேசி முடித்தவுடன் ஒரு பெரிய பூம் சத்தம் கேட்டது. பாய்சூவின் முன்னால் இருந்த ரசவாத உலை துண்டு துண்டாக வெடித்தது. மீண்டும் மீண்டும் வருத்த பிறகு நீங்கள் அதற்கு பழகிவிடுவீர்கள். சியூ, சரி, நீங்க எனக்கு தலைகீழா கத்துக்கிறீங்க இல்லையா? முட்டாள் மாதிரி அங்கேயே நிற்காதே, நகர். மேடையில் இருந்த முதியவரின் நினைவூட்டலை தொடர்ந்து சியூ ஆழ்ந்த மூச்சை எடுத்து செய்முறையில் உள்ள படிகளை பின்பற்றத் தொடங்கினார். விரைவில் அடுப்பிலிருந்து ஒரு செழுமையான மருத்துவ நறுமணம் வெளிப்பட்டது. உடனடியாக பல பார்வைகளை ஈர்த்தது. ஆச்சரியம், குழப்பம், மேலும் பொறாமையும் அதிகமாக இருந்தது. முதல் முயற்சியிலேயே வெற்றியா? மேடையில் நின்றிருந்த முதியவரும் அதன் கடுமையான மருத்துவ மணத்தால் ஈர்க்கப்பட்டார். அவன் வேகமாக சியூவை நோக்கி நடந்தான். அவன் கண் இமைகள் இடைவிடாமல் நடுங்கின. அவன் முகத்தில் அவநம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த மருத்துவ வாசனை சிறந்த தரத்தில் இருக்க முடியுமா? ஒரே அமுதமும் வெவ்வேறு தரங்களை கொண்டுள்ளது. கீழிருந்து மேல் வரை அவை கீழ், நடுத்தர, மேல், தீவிரமானவை. நிச்சயமாக புராண கடவுள் நிலை. அது வெறும் முதல் தர தெய்வீக அமுதமாக இருந்தாலும் இந்த கண்டத்தில் அதை எளிதாகச் செம்மைப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு சிலரே. இருப்பினும் நல்ல காலம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ரசவாத உலை திடீரென ஒரு பீப் சத்தத்தை எழுப்பியது. வெடிப்பதற்கு முன்பு ஒரு டைம் பாம்பின் சத்தத்தை போன்றது. போய் விடு. சியூ இன்னும் மயக்கத்தில் இருந்தபோது அவருக்கு அருகில் இருந்த பாய்சு திடீரென முக்கியமான கட்டத்தை அடைந்த ரசவாத உலையை உதைத்தார். எதிரே வரும் ரசவாத உலையை பார்த்து அந்த முதியவர் மிகவும் பயந்து தனது குடல் மற்றும் சிறுநீர்ப்பையின் கட்டுப்பாட்டை கிட்டத்தட்ட இழந்தார். அதிர்ஷ்டவசமாக புனித லேடி பாய் லியான் சரியான நேரத்தில் தோன்றி அவருக்கு நெருப்பை தடுக்க ஒரு தடையை அமைத்தார். இல்லையெனில் விருந்து தொடங்கியிருக்கலாம். பலத்த சத்தத்துடன் ரசவாத உலை வீரமரணம் அடைந்தது. யார் அது? ஆமா, புனித பெண்மணி பாய் லியான் திட்டப்போகிற நேரத்தில் 7 வண்ண ஒளியை உமிழும் ஒரு மாத்திரை அவள் பார்வையில் தோன்றியது. இந்த நிறம் புகழ்பெற்ற தெய்வீக பொருளாக இருக்க முடியுமா? புனித பாய் லியனின் கண்களில் ஒரு விசித்திரமான பார்வை மின்னியது. அவள் தரையில் கிடந்த மாத்திரையை எடுத்து அதை மீண்டும் மீண்டும் பார்த்து மீண்டும் மீண்டும் அதன் வாசனையை நுகர்ந்தாள்.
அவளால் தடுக்க முடியவில்லை. கடவுளே என்று கூச்சலிட்டாள். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான தயாரிப்பு. கடவுளே, ஒரு மேதை, ஒரு மேதை. யார் அதை செய்தது? நான் தான். சியு மெதுவாக தன் சிறிய கையை உயர்த்தினாள். இறுதியாக தியான்ஜி சிகரத்தில் ஒரு சாதாரண மனிதர் தோன்றியுள்ளார். நீங்க உண்மையிலேயே திறமையானவங்க. மோசமில்லை, நான் உங்களைப் பற்றி நம்பிக்கையுடன் இருக்கிறேன். சியுவை புகழ்ந்த பிறகு புனித பெண்மணி பாய் லியான் திரும்பி, உங்கள் இளைய சகோதரியிடமிருந்து மேலும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பாய் சூவை மீண்டும் திட்டத் தொடங்கினார். பின்னர் அவர் பயந்துபோன முதியவரிடம் மாத்திரையை கொடுத்து, வயதான சூன், நீ பயப்படுகிறாய். வாருங்கள், உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்த ஒரு மந்திர மீட்பு மாத்திரையை எடுத்துக் கொள்ளுங்கள். பீனிக்ஸ் வெற்றிகரமாக இணைகின்றன. அருமை, என் சகோதரி. பாய்சூவின் நடிப்பு சியூவின் எதிர்பார்ப்புகளை விட மிக அதிகமாக இருந்தது. ஒரே மாதிரியான சில துறவிகளை சமாளிப்பது தண்ணீர் குடிப்பது போல எளிது. இந்த நேரத்தில் சியூ தனது மாஸ்டர் லியூ வுஜி சில நாட்களுக்கு முன்பு கூறியது நினைவுக்கு வந்தது. அவர்களுக்கான எனது தேயாதவர்களாகவும் அவர்களுடையதை விட உயர்ந்த நிலையில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். இந்த மூத்த சகோதரி தண்டனையின் முதல் பாதியை அடைந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவளுடைய தோரணையை பார்த்தால் அவள் நிலைகளை தாண்டுவது கடினமாக இருக்கக்கூடாது. எந்த கேள்வியும் விடப்படவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது. ஆனால் சியூவுக்கு ஒரு தெளிவற்ற யூகம் இருந்தது. அவர் டியாண்டான் சிகரத்தை அடைந்திருந்தார், எனவே இயற்கையாகவே வெறுப்பை ஈர்க்கும் ஒரு உடலமைப்பை அவர் கொண்டிருக்க முடியாது. முழு யுஞ்சி பிரிவையும் பார்க்கும்போது ஒரே எதிரி யங் மாஸ்டர் ஜாவோ தான், எனவே இதற்கெல்லாம் பின்னால் அவர்தான் இருக்க வாய்ப்புள்ளது. முப்புள்ளி. அந்த சிறிய அத்தியாயத்திற்கு பிறகு இருவரும் மலையின் பாதி தூரத்தில் ஒரு சிறிய நூடுல்ஸ் கடைக்கு நடந்து சென்றனர். சியூ தன் கன்னங்களை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு கண்களை விரித்து தனக்கு எதிரே அமர்ந்திருந்த லோலி பெண்ணை ஆச்சரியத்துடன் பார்த்தான். பலர் இடது கையால் சாப்ஸ்டிக்ஸை பிடிப்பதில்லை, மேலும் வலது கையால் சாப்ஸ்டிக்ஸை பிடிப்பது மிகவும் பொதுவானது. ஆனால் இந்த தேவதை சகோதரி வித்தியாசமானவர். அவள் இரு கைகளிலும் ஒரு ஜோடி சாப்ஸ்டிக்ஸை பிடித்துக்கொண்ட 2 முறைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துகிறாள். சிறிது நேரத்தில் கிண்ணத்தில் சூப் மட்டுமே மிஞ்சுகிறது. குல்கர்கள், இன்னும் சில சத்தங்கள் கேட்டன. அவள் சூப் முழுவதையும் குடித்துவிட்டாள். அவள் கிண்ணத்தை எடுத்துச் சுத்தமாக நக்கப் போகிறாள் என்று பார்த்த சியூ அவளை தடுக்க விரைவாக எழுந்து நின்று, மூத்த சகோதரி, உங்கள் உருவத்தை கவனியுங்கள் என்றார். அது போதாது என்றால் நாம் இன்னும் சேர்க்கலாம். ஜூனியர் சகோதரி, நீங்கள் என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறீர்கள். கண்களில் கண்ணீருடன் பாய்சூ திரும்பி கொழுத்த முதலாளியிடம், எனக்கு இன்னும் 10 கிண்ணங்களை கொடுங்கள், முட்டைகளைச் சேர்க்க நினைவில் கொள்ளுங்கள் என்று கத்தினாள். விரைவில் பாய்சூவின் முன் வெற்று கிண்ணங்களின் குவியல் குவியலாக குவிந்தது. எண்ணி பார்த்த பிறகு 1/4 மணி நேரத்திற்குள் அவள் 18 கிண்ணங்களைச் சாப்பிட்டுவிட்டாள் என்பதை கண்டுபிடித்தாள். அவள் திருப்தியடையவில்லை என்பதைக் கண்ட சியூ கையை அசைத்து அவளுக்காக மேலும் 10 கிண்ணங்களை ஆர்டர் செய்தார். இந்த மூத்த சகோதரி எவ்வளவு சாப்பிட முடியும் என்று அவள் பார்க்க விரும்பினாள். இன்னொரு 1/4 மணி நேரம் கடந்துவிட்டது. மேஜையில் இருந்த காலி கிண்ணங்களின் குவியல்களை பார்த்ததும் சியூ மரத்து போனதாக உணர்ந்தான். அவளுடைய வயிறு ஒரு அடிமட்டக் குழியா? அவளால் நிறைய தாங்க முடியும். இது நிஜ உலகில் நடந்தால், அவள் ஏதாவது உணவுப் போட்டியில் பங்கேற்றால் யார் அவளை சவால் செய்யத் துணிவார்கள்? பில் கட்ட வேண்டிய நேரம் வந்தபோது சியூவின் இதயத்தில் ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது. உங்கள் ஆதரவிற்கு நன்றி. மொத்தம் 6 உயர்தர ஆவி கற்கள். இந்த ஒரு உணவு என்னை கிட்டத்தட்ட திவாலாக்கி விட்டது. எதிர்காலத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன்? இருவரும் மரங்கள் நிறைந்த பாதையில் நடந்தார்கள். பாய்சூ குளிர்ந்த வேகவைத்த ரொட்டியை சாப்பிட்டுவிட்டு மார்பில் தட்டிக்கொண்டு, இளைய சகோதரி, எதிர்காலத்தில் யாராவது உங்களிடம் குழப்பம் விளைவிக்கத் துணிந்தால் அவரை அடிக்க நான் உங்களுக்கு உதவுவேன் என்று உறுதியளித்தாள். சரி, இரவு உணவிற்கு நாம் என்ன சாப்பிடுகிறோம்? மறுபடியும் சாப்பிடவா? ஒரு நிமிஷம் கூட பேசுவதை நிறுத்த முடியாது, இல்லையா? சியூவின் வாய் துடித்தது. அவர் சேமிப்பு பையை திறந்து அதை கொடுத்தார், முகத்தில் ஒரு உதவியற்ற பார்வையுடன். என்னிடம் இருப்பது அவ்வளவுதான், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பாய்சூயை தன் கழுத்தை நீட்டி உள்ளே பார்த்தாள். அதிகம் மீதம் இல்லை. இல்லையா? சியூ உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டான். நீ இப்படியே சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் நாளைக்கு நான் பட்டினியால் வாடுவேன்.
இந்த நேரத்தில் அவளுடைய எஜமானர் ஏன் அவளை வளர்ப்பு பராமரிப்புக்காக டியாண்டன் சிகரத்திற்கு அனுப்ப விரும்புகிறார் என்பதை அவள் திடீரென்று புரிந்து கொண்டாள். டியான்ஜி சிகரத்தில் உள்ள சூழ்நிலைகளை பொறுத்தவரை அதை நாங்கள் எவ்வாறு ஆதரிக்க முடியும்? எனக்கு திடீரென்று ஒரு நல்ல யோசனை தோன்றியது. பாய்சூயை தந்திரமாக சுற்றி பார்த்துவிட்டு சியூவை அருகிலுள்ள தோப்புக்குள் இழுத்து, தெய்வீக அமுதங்கள் கருப்புச் சந்தையில் மிகவும் பிரபலமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்று கிசுகிசுத்தாள். ஒருவர் நிறைய ஆவிக் கற்களுக்கு விற்கலாம். பிறகு சியூவின் கண் இமைகள் துள்ளி குதித்தன. அவள் என்ன திட்டமிடுகிறாள் என்று அவன் தெளிவற்ற முறையில் யூகித்தான். புனித வெள்ளை தாமரை இங்கு வசிக்கிறார் என்பது எனக்கு தெரியும். நம்மால் முடியும். ஹிஸ், அவள் உண்மையிலேயே அப்படித்தான் நினைத்தாள். சியூ ஒரு மூச்சை இழுத்துவிட்டு, இது நல்லா இருக்காதுன்னு எனக்கு பயமா இருக்கு, இல்லையா என்று தன் குரலை தாழ்த்திக் கொண்டாள். என்ன தவறு? பாய்சோ நம்பிக்கையுடன் கூறினார். அது முதலில் உங்களால் மேம்படுத்தப்பட்டது, இளைய சகோதரி. அவள் ஏன் அதை எடுத்துச் சென்றாள்? இது முற்றிலும் நியாயமற்றது. அவ ஒரு மூப்பன்னு மட்டும் தான் இவ்வளவு பெரிய விஷயமா? எங்களுக்குச் சொந்தமானதை நாங்கள் திரும்பப் பெறுகிறோம். ஆனால் அந்த மாத்திரை, பழைய ஷுனின் முன் பற்கள் உடைந்ததை சியூ இன்னும் தெளிவாக நினைவில் வைத்திருந்தார். இந்த விசித்திரமான அமுதம் வெளியே வந்துவிட்டால் இனி என் காதுகளை சுத்தமாக வைத்திருக்க முடியாது. பரவாயில்லை, அமுதம் சாப்பிட வேண்டும் என்று யார் சொன்னது? பாய்சோ கண் சிமிட்டினார். அவற்றையும் சேகரிக்கலாம். இந்த கூற்று அர்த்தமுள்ளதாக இருந்தது. ஆனால் சியூவின் மனதில் இன்னும் சில கவலைகள் இருந்தன. நான் பிடிபட்டால் அதிகபட்சம் சில நாட்கள் தனிமைச் சிறைவாசம்தான், அது பெரிய விஷயமில்லை. பாய்சோ பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாள். அதனால் அவள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஜூனியர் சிஸ்டர், நீங்க வருங்காலத்துல பசியோட இருக்க விரும்பல, இல்லையா என்று அவர் தொடர்ந்து வற்புறுத்தினார். நாம் இன்னும் இந்த விஷயத்தை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும். சியூ நீண்ட நேரம் முன்னும் பின்னுமாக நடந்து இறுதியாக இருட்டும் வரை காத்திருப்போம் என்று முடிவு செய்தார். மவும் அந்த 2 பேரும் தங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு நடவடிக்கை எடுக்க இருட்டிற்காக காத்திருந்தனர். புதர்களுக்குள் மறைந்திருந்த ஒருவருக்கு அவர்களின் உரையாடல் தெளிவாக கேட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வெளியேறும்போது 2 பேரின் முதுகை பார்த்து அவரது வாயின் ஓரத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. முப்புள்ளி. இந்த நேரத்தில் டியான்ஜி சிகரம். நீ என்ன சொன்னாய்? செயின்ட் லேடி பாய் லியன் இங்கே இருக்கிறாரா? தனது மூத்த சீடர் ஷி யுனின் அறிக்கையை கேட்டு முதலில் ஒரு பிரம்பு நாற்காலியில் படுத்துக்கொண்டு வெயிலில் குளித்துக் கொண்டிருந்த லியுவுஜி திடீரென்று துள்ளி குதித்தார். அந்த சிறிய மூதாதையர் பாய்சு டியாண்டான் சிகரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியதாலும் மக்கள் விளக்கம் கேட்க வந்ததாலும் தான் என்று அவர் ஆழ்மனதில் நினைத்தார். எனவே லியுவுஜி உறுதியாக அவருக்கு கட்டளையிட்டார், நான் இங்கே இல்லை என்று சீக்கிரம் போய் அவளிடம் சொல்லு. ரொம்ப லேட். வானத்திலிருந்து ஒரு பழக்கமான குரல் வந்தது. வெள்ளை தாமரை புனித பெண்மணி மெதுவாக தன்னை நெருங்கி வருவதைக் கண்ட லியுவுஜி உடனடியாக சிரித்த முகத்துடன் அவளை வரவேற்றார். ஓ, ஜூனியர் சிஸ்டர், வருவது எனக்கு தெரியாது. உங்களை வரவேற்காததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். பிறகு அவன் ஷி யுனை பார்த்து உதடுகளை பிதுக்கி, நீ எதற்காக அங்கே நிற்கிறாய் என்றான். நீங்க ஏன் டீ பரிமாறக்கூடாது? தேநீர்? எங்கள் டியான்ஜி சிகரம் அதன் வறுமைக்கு பெயர் பெற்றது. அப்படிப்பட்ட ஒன்றை நாம் எப்படி கொண்டிருக்க முடியும்? ஷியூன் ஒரு கணம் தயங்கினார். ஆனால் இன்னும் சங்கடமாக கூறினார், மாஸ்டர், இது எங்களிடம் அது இல்லை. உங்களிடம் இருக்கலாம். உண்மையில் இல்லை. நீ பிடிவாதமாயிருக்கியா? லியுவுஜி ஏமாற்றத்துடன் நெற்றியை குத்திக் கொண்டு, பின்புற மலையில் நாய்வால் புல்லின் ஒரு பகுதி இல்லையா என்றார். நாம அதை ஊற வைக்க முடியாதா? உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வரும்போது நீங்கள் அவர்களுக்கு நாய்வால் புல் கொடுத்து உபசரிப்பீர்களா? புனித லேடி பாய் லியான் குருவையும் சீடரையும் பார்த்து மகிழ்ந்தார். அவள் கையை அசைத்து, டீ தேவையில்லை என்றாள். நான் உன்னோட எல்லாத்தையும் சுத்தி பேச மாட்டேன். இந்த முறை நான் உங்கள் அருமை சீடருக்காக இங்கு வந்தேன். உண்மையிலேயே இந்த பொண்ணை இன்னும் ஜாக்கிரதையா இருக்க முடியாதா? லியுவுஜி நெற்றியில் அரைந்து கொண்டு உதவியற்ற பெருமூச்சு விட்டார். உங்களை தொந்தரவு செய்ததற்கு வருந்துகிறேன். அந்த பொண்ணு பாய்சு மறுபடியும் என்ன பண்ணுவாளோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த முறை அவள் இல்லை. இது புதியது என்று தலையை ஆட்டினாள் புனித பெண்மணி பாய் லியான். என்ன அது? சியூ. லியுவுஜியின் கண் இமைகள் துடித்தன. அவரது முகத்தில் நம்ப முடியாத வெளிப்பாடு. வேண்டாமா? என்னுடைய சியூ ரொம்ப நல்லா நடந்துக்கிறா இல்லையா? அவர் கீழ்ப்படிதலுள்ளவரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. முதலில் இதை பாருங்கள். இரட்டை மேற்கோள்குறி.
அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே புனித பெண்மணி பாய் லியான் தனது சேமிப்பு பையிலிருந்து ஒரு ஜேட் பாட்டிலை எடுத்து அதன் மேல் எறிந்தார். லியூவுஜி ஜேட் பாட்டிலை எடுத்து மூடியை அவிழ்த்தார். அவரது முகத்தில் ஒரு வலுவான மருத்துவ வாசனை வீசியது. இது உண்மையில் ஒரு தெய்வீக தரட்சி மீட்பு மாத்திரை. அமுதத்தை பார்த்த கணம் லியூவுஜியின் கண்கள் பிரகாசித்தன. சொல்லாதே, அது அந்த பெண் சியூவால் செய்யப்பட்டது. அவள் சாதித்தாள். ஆனால் அப்போ நான் ஒன்னும் முயற்சி பண்ணி பார்க்கணும். செயின்ட் பாய் லியான் தனது வார்த்தைகளை முடிப்பதற்குள் லியூவுஜி பொறுமையின்றி மாத்திரையை அவரது வாயில் எறிந்திருந்தார். 16 இளைய சகோதரி, நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஏய், நில். வா. புனித பெண்மணி பாய் லியான் அதை தடுக்க விரும்பினார். ஆனால் அவர் ஒரு படி தாமதமாகிவிட்டார். ஒரு அடக்கமான சத்தத்துடன் மாத்திரை லியூவுஜியின் வாயில் வெடித்தது. இது லியூவுஜியின் கண்கள் விரிந்தன. அவரது இதயம் அதிர்ச்சியால் நிறைந்தது. அவர் மெதுவாக ஒரு கருப்பு புகையை வெளியேற்றிவிட்டு மரத்துப்போன கன்னங்களை தடவினார். இது என்ன மாதிரியான விசித்திரமான அமுதம்? அது உண்மையில் வெடிக்கக்கூடும். புனித பாய் லியான் தனது புன்னகையை அடக்கிக் கொண்டு, ஆம், அதனால்தான் நான் இங்கு வந்தேன் என்றாள். நீங்க இவ்வளவு பொறுமையற்றவங்கன்னு யார் நினைச்சிருப்பாங்க? நீங்க என்னை குறை சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? லியூவுஜி அழ விரும்பினார். ஆனால் கண்ணீர் வரவில்லை. இரத்த நுரையால் மூடப்பட்ட சில அழுகிய பற்களை அவன் துப்பினான். நீங்க ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் எல்லாரும் ஏன் மற்றவர்களிடமிருந்து இவ்வளவு வித்தியாசமா இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி சரி. லியூவுஜி எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் நெற்றியைச் சொரிந்தார். முதலில் நான் சியூவை ஏற்றுக்கொண்டபோது அவளை ஒரு சின்னமாக மாற்ற விரும்பினேன். ஆனால் அவள் தியாஞ்சி பீக்கின் சீடர்களின் பழைய பாதையை பின்பற்றுவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, அந்த பெண்ணுக்கும் சில ரகசியங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது பத்தி நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல. சியூவின் விஷயத்தை பற்றி புனித லேடி பாய் லியான் அதிகம் எதுவும் சொல்லவில்லை. அவள் பேச்சை மாற்றி, உங்க தியாஞ்சி பீக்கும் இந்த உள்பிரிவு போட்டியில் கலந்து கொள்ளும்னு பிரிவு தலைவரிடமிருந்து கேள்விப்பட்டேன் என்றாள். லியூவுஜி தலையசைத்தார். கவலைப்படாதே, தியாண்டான் சிகரத்திலிருந்து மக்களைச் சந்தித்தால் அவர்களை போக விடுங்கள் என்று நான் அவர்களிடம் கூறுவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்குள் நல்ல உறவு இருக்கிறது. ஓ, நீங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. தியாஞ்சி சிகரத்திலிருந்து உங்கள் சீடர்கள் தியாண்டான் சிகரத்திலிருந்து என் சீடர்களை நசுக்க முடியும் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? என் சீடர்களும் தள்ளுமுள்ளு செய்பவர்கள் அல்ல. ஓ, ஆமாம் ஆமாம். இளைய சகோதரி, நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர். நான் எப்படி உன்னுடன் ஒப்பிட முடியும்? லியூவுஜி அவளுடன் வாக்குவாதம் செய்யவில்லை. அவளை பாராட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். நீங்க பேசுறது ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனா தியாஞ்சி பீக்கில் உங்க நிகழ்ச்சியை நான் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கிறது. அதனால் நான் முதலில் கிளம்புகிறேன். நீ இப்போ கிளம்புறியா? சாப்பாடு சாப்பிடுறது எப்படி? மறந்துவிடு. லியூவுஜி, உங்க உணவு அவ்வளவு சுவையா இல்ல. அடுத்த முறை நீங்க இன்னொரு வித்தியாசமான சீடரை எனக்கு அனுப்பலாம். வெள்ளை தாமரை துறவி அந்த இடத்திலேயே அவரது கருணையை நிராகரித்துவிட்டு பெருமூச்சுடன் வெளியேறினார். மற்ற தரப்பினர் திரும்பிச் செல்வதை பார்த்து லியூவுஜி தனது கன்னத்தை தொட்டு தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். ஒரு வெடிக்கும் மாத்திரை, சுவாரஸ்யமானது. முப்புள்ளி. இரவில் அமைதியாக இருக்கிறது. ஒதுக்குப்புறமான ஒரு குகைக்கு வெளியே 2 ரகசிய உருவங்கள் தோன்றின. வந்திருந்தவர்கள் சியூ மற்றும் பாய்சு, சரியான ஜோடி. 2 பேரும் தலா ஒரு வாழை இலையை மறைப்பாக பயன்படுத்திக் கொண்டு மூலையில் குந்தினார்கள். இந்த நேரத்தில் குகை பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. ஒரு உருவம் மேஜையில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தது. அவளுடைய உருவத்திலிருந்து பார்த்தால் அது புனித லேடி பாய் லியானாக இருக்க வேண்டும். பாய்சு எங்கிருந்தோ எடுத்த ஒரு குச்சியை சியூவிடம் கொடுத்து, நாங்கள் பின்னர் உள்ளே பதுங்கிச் செல்வோம். அவள் கவனிக்காதபோது அவளை தாக்குவோம். அவளை தட்டிவிட்டு மாத்திரைகளை எடுத்துக் கொண்டு ஓடிவிடுவோம், சரியா என்று தீவிரமாகச் சொன்னாள். ஆ. இதை கேட்டதும் சியூ அதிர்ச்சியடைந்தார். இது ஒரு கொள்ளை இல்லையா? அவள் பெரியவர்களை ஒரு தடியால் அடிக்கத் துணிந்தாள். அவள் எவ்வளவு தைரியமாக இருந்தாள்! பரவாயில்லை, நானும் இதை தயார் செய்தேன். அவள் பேசிக் கொண்டிருக்கும்போதே பாய்சூயே தன் கைகளில் இருந்து 2 அழுகிய சாக்குகளை எடுத்து, நம் தலையை மூடுவோம் என்றாள். அது நாங்கள்தான் என்று யாருக்கும் தெரியாது. யாரும் கவனிக்காமல் இது செய்யப்படும். நீங்க ரொம்ப புத்திசாலி. சியூ மிகவும் கோபமாக இருந்ததால் சிரித்தாள். நான் ஒரு யுவானிங் மாஸ்டர் என்பதை நீங்கள் மறந்துவிட்டிருக்கலாம். அதனால் என்ன? பாய்சு முகம் சுளித்து மற்ற தரப்பினரை நோக்கி சுட்டிக்காட்டினார். பின்னர் அவர்கள் இருவரையும் நோக்கி, மோசமான நிலையில் 1-2 தான். இந்த முறை நாம் தோற்க மாட்டோம்.
1க்கு 2 என்பது நஷ்டம் இல்லையா? சியு தலையை ஆட்டிக்கொண்டே, இல்லை இல்லை, அவளை நேருக்கு நேர் எதிர்கொண்டால் நாம் நிச்சயமாக அவளுக்கு இணையாக மாட்டோம் என்றான். நாம் அவளை முந்த வேண்டும். அப்போ நாம என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்க? யோசிப்பது பாய் சூவின் பலம் அல்ல. அதனால் அவள் தரையில் குந்தியிருந்து தன் சேமிப்பு பையிலிருந்து 2 வேகவைத்த பன்களை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். சியு தன் கன்னத்தை பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் யோசித்தான். திடீரென்று அவன் கண்கள் பிரகாசித்து, ஒரு புலியை அதன் மலையிலிருந்து விரட்டியடிப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கிசுகிசுத்தான். பாய்சூயை மெல்லுவதை நிறுத்திவிட்டு கன்னங்கள் வீங்கி பார்த்தாள். புலியை தொங்கவிட்டு மலையை விட்டு வெளியேறவா? இந்த புரிந்துகொள்ளும் திறன் ஒப்பற்றது. தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அவளை விட சிறந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். சியு தன் நெற்றியை கையால் பிடித்துக்கொண்டு பொறுமையாக அவளுக்கு விளக்கினான். நான் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் அவளை கவர்ந்திழுக்க சத்தம் போட்டு பின்னர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹீ, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிகிறதா? எனக்கு கிடைத்தது. பாய்சூயை தன் தொடையில் கடுமையாக அறைந்து, அருமை என்று பாராட்டினாள். ஜூனியர் சிஸ்டர் ரொம்பவே தந்திரமானவங்க. இந்த விஷயத்தில் அவள் உன் வலையில் விழுந்திருக்க வேண்டும். சொல்லப்போனால் எனக்கு எப்படி புகழ்வது என்று தெரியவில்லை. என்னை புகழ்ந்து தள்ள வேண்டிய அவசியமில்லை. சியு தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டு பின்னர் வெகு தொலைவில் இல்லாத பல வைக்கோல் குவியல்களை பார்த்தான். பாய்சு உடனடியாக புரிந்து கொண்டார். தரையில் இருந்து 2 கூழாங்கற்களை எடுத்து எழுந்து நின்று, என்னுடையதை பாருங்கள் என்றார். இந்த 6வது மூத்த சகோதரி இந்த மாதிரியான காரியங்களைச் செய்வதில் மிகவும் திறமையானவர் என்று நான் சொல்ல வேண்டும். கண்ணிமைக்கும் நேரத்தில் வைக்கோல் குவியல் தீப்பிடித்து எரிந்தது. இருப்பினும் அவள் வெகு தூரம் சென்றுவிட்டதாக தெரிகிறது. இரவில் காற்று பலமாக இருந்தது. அருகிலுள்ள ஆன்மீக தாவரத் தோட்டம் சேதமடைந்தது. நன்றாக இல்லை. வீட்டில் சில ஆவணங்களை படித்துக் கொண்டிருந்த புனித பாய் லியான் சத்தத்தை கவனித்து உடனடியாக தன் கையில் இருந்த பழங்கால புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு தீயை அணைக்க ஆன்மீக தாவரத் தோட்டத்திற்கு விரைந்தார். போ போ போ. பாய்சு இன்னும் நிலைமையின் தீவிரத்தை உணரவில்லை. இன்னும் மயக்கத்தில் இருந்த சியுவை உற்சாகமாக இழுத்துக்கொண்டு புனித லேடி பாய் லியான் வெளியே ஓடுவதை அவள் கண்டாள். இது ஒரு பெரிய விஷயம். உண்மை வெளிவந்தால் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும். சியு மிகவும் வருத்தப்பட்டார். ஆனால் அவர் ஏற்கனவே தனது மூத்த சகோதரியின் கப்பலில் ஏறிவிட்டார். எனவே அவருக்கு வேறு வழியில்லை. அவர் முற்றிலும் விலகிச் சென்றார். மாஸ்டர். ஓடும்போது தரையில் விழுந்த ஒரு மண்வெட்டியை பாய்சு மிதித்தார். ஒரு சலசலப்பான சத்தத்துடன் நிமிர்ந்த மண்வெட்டி கைப்பிடி அவள் நெற்றியை தாக்கியது. பேங் என்ற சத்தத்துடன் பாய்சு முனகி நேராக கீழே விழுந்தார். இளமையாக இருப்பது மிகவும் நல்லது. தூங்கிவிடுங்கள். சியுவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அவசரமாக அவள் கையை பிடிக்க முன்னோக்கி வந்து அதை பலமாக குலுக்கினான். எழுந்திரு. அவளை அசைத்து எழுப்ப முடியாது என்பதையும் நிலைமை அவசரமானது என்பதையும் கண்ட சியு வேறு எதையும் பற்றி கவலைப்படாமல் அவளை 2 முறை அறைந்தான். பாய்சு கண்களை திறந்து சியுவை வெறுமையாக பார்த்தாள். மிகவும் குழப்பத்துடன், ஜூனியர் சிஸ்டர், ஏன் என்னை அடித்தீர்கள்? நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. பாய்சு கத்தினாள். கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டாள். என்னை ஏதோ தாக்கியது போல் எனக்கு நினைவிருக்கிறது. அடடா, உங்கள் கண்பார்வை சரியில்லாமல் இருக்க வாய்ப்புள்ளதா? தரையில் இவ்வளவு பெரிய மண்வெட்டி இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை துல்லியமாக மிதிக்க முடியும். யாரை குறை சொல்ல முடியும்? நேரம் முடிந்துவிட்டது. சீக்கிரம் போகலாம். இந்த தாக்குதல் தனக்கு அதிக தீங்கு விளைவிக்காது என்று சியு நம்பினாள். அதனால் அவள் குகைக்குள் ஓடிச் சென்று மேஜையில் இருந்த ஜெட் பாட்டிலை ஒரு பார்வையில் பார்த்தாள். நான் அதை நேரடியாக எடுத்துச் செல்ல விரும்பினேன். ஆனால் என் கண்கள் தற்செயலாக அதன் அருகில் இருந்த பூந்தொட்டியில் நின்றன. அவர் மாத்திரைகளை ஊற்றி தனது கைகளில் வைத்துக்கொண்டு சில மண் உருண்டைகளை உருட்டி உள்ளே வைத்தார். இவ்வாறு அசலை அசலுடன் மாற்றினார். பாய்சூவும் சும்மா இருக்கவில்லை. மேஜையில் இருந்த சில சாப்பிடாத 7 கேக்குகளை சேமிப்பு பையில் திணித்தாள். வெற்றி பெற்ற பிறகு இருவரும் நிற்காமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டனர். ஜூனியர் சிஸ்டர், நான் சொல்றேன். பாய்சு தனது வார்த்தைகளை முடிக்கும் முன் அவள் ஒரு சத்தம் கேட்டு மீண்டும் மண்வெட்டியை மிதித்தாள். அவள் நெற்றியில் மீண்டும் அடிபட்டது. அவள் கண்களை உருட்டி மீண்டும் மயக்கமடைந்தாள். என்ன பழமொழி? நீ எங்கே விழுந்தாலும் எழுந்து விடுவாய். அவள் மிகவும் நல்லவள். அவள் விழுந்த இடத்திலேயே அவனை மீண்டும் விழச் செய்வாள். அவளுடைய முக்கிய விஷயம் என்னவென்றால் அவள் பிடிவாதமாக இருக்கிறாள். இவ்வளவு மோசமான சக வீரரை கொண்டிருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. சியு மிகவும் வருத்தமடைந்ததால் நெருப்பு அணையப் போவதைக் கண்டார்.
அவன் வேறு எதையும் பற்றி கவலைப்படவில்லை, அவளை தூக்கிக் கொண்டு ஓடிவிட மட்டுமே முடிந்தது. தீ அணைக்கப்பட்ட நேரத்தில் செயின்ட் பாய் லியான் ஏற்கனவே சோர்வடைந்திருந்தார். அவள் மிகவும் பசியாக இருந்தாள். தன் சக்தியை மீண்டும் பெற சில பான்கேக்குகளை சாப்பிடப் போகிறாள். காலியான கிண்ணத்தை பார்த்ததும் அவளால் ஆழ்ந்த சிந்தனையில் விழுவதை தவிர்க்க முடியவில்லை. முப்புள்ளி டியாண்டன் சிகரத்தின் அடிவாரத்தில் பாய்சு லேசாக விழித்து வலிக்கும் நெற்றியை தடவி மூச்சுத் திணறல் நிறைந்த சியூவை பார்த்து வெற்று முகத்துடன், ஜூனியர் சிஸ்டர், நான் இப்போதுதான் மீண்டும் தாக்கப்பட்டேனா? சியூ கண்களை உருட்டி நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துவிட்டு, மூத்த சகோதரி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல வேண்டும் என்று தீவிரமாகச் சொன்னான். நீ பேசு. அடுத்த முறை நடக்கும்போது வானத்தை பார்ப்பதை நிறுத்தலாமா? ஓ, பாய்சூவுக்கு அதை கேட்டாளா இல்லையா என்று தெரியவில்லை. அவள் மரத்தாலான தலையசைப்பை வைத்துவிட்டு தான் எடுத்த 7 விதை கேக்கை எடுத்து சாப்பிட்டு கொண்டே, இனிமேல் கவலைப்படாமல் கருப்புச் சந்தைக்கு போகலாம் என்றாள். சியூ இருண்ட வானத்தை பார்த்து, ரொம்ப லேட்டாயிடுச்சு, கருப்புச் சந்தை இன்னும் திறந்திருக்கா என்று முகம் சுளித்தார். உனக்கு இது புரியலையா? கள்ளச்சாலை இரவில் மட்டுமே திறந்திருக்கும் என்று பாய்சோ அவளுக்கு விளக்கினார். பகலில் யாரையும் பார்க்க முடியாது. இப்போது சரியான நேரம். அப்போ நடக்கலாம். இருவரும் வெளியேற தயாரானபோது பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. ஆன்மீக தாவரத் தோட்டத்தை எரித்து பெரியவரின் அமுதத்தை திருடுங்கள். சே, நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியசாலிகள். அத்தியாயம் 17. நான் சொர்க்கத்திற்குச் செல்கிறேன். யார் அது? திடீரென எழுந்த சத்தம் ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் இருந்த இருவரும் உடனடியாக எழுந்து நிற்கும்படி செய்தது. இருளில் இருந்து அந்த மனிதனின் முகம் வெளியே வருவதைக் கண்டதும் அவர்களின் இதயங்கள் உடனடியாக நிம்மதியடைந்தன. வந்தவர் வேறு யாருமல்ல, 2வது மூத்த சகோதரர் ஜாய் லீ தான். நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? சியூ மற்றவரை விசித்திரமாக பார்த்தார். இந்த ஆள் தியாஞ்சி சிகரத்தில் இருக்கக்கூடாதா? அவன் ஏன் இங்கே இருக்கிறான்? சரி, அப்போ அதை மறந்துடு. சைலி தன் கைகளை முதுகுக்குப் பின்னால் வைத்துக்கொண்டு புன்னகையுடன் இருவரையும் பார்த்தார். எப்படியிருந்தாலும் உங்கள் குற்றங்களை நான் தெளிவாக பார்த்தேன். இது மாஸ்டருக்கு தெரிந்திருந்தால் அவர் உங்கள் இருவரையும் எப்படி தண்டிப்பார் என்று நினைக்கிறீர்கள்? உனக்கு தைரியம்? பாய்சு தன் கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டாள். கண்கள் விரிந்தன. அவனுடன் மரணம் வரை போராடத் தயாராக இருப்பது போல் தெரிந்தாள். சியோ அவளுடைய சிறிய கையை பிடித்து தலையை ஆட்டினான். இருண்ட முகத்துடன் மற்ற தரப்பினரை பார்த்து, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஜாய் லீ தனது கைகளை ஆட்டினார், மூக்கை உயர்த்தினார். நீ மிகவும் மோசமான ஒன்றைச் செய்தாய். இன்னும் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாயா? விளைவுகளைப் பற்றி நீங்கள் இருவரும் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இங்கே ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நடிப்பதை நிறுத்து. சியூ இந்த நபரின் உண்மையான முகத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே பார்த்திருந்தார். மேலும் தனது உதடுகளைச் சுருட்டிக் கொண்டு, உனக்கு சில நன்மைகள் வேண்டும் என்றார். இந்த பயனற்ற விஷயங்களைப் பற்றி பேசுவது சுவாரஸ்யமாக இருக்கிறதா? ஜாய் லீயின் கண்கள் சாய்ந்தன. அவர் உடனடியாக நீதியின் தூதராக மாறினார். நான் ஜாய், என்னுடைய நேர்மைக்கு பெயர் பெற்றவன். கொஞ்சம் லாபத்திற்காக நான் உன்னை மகிழ்விப்பேன் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? அபத்தமானது. அது உங்க விருப்பம். போய் புகார் கொடுங்க. மூத்த சகோதரி, வா போகலாம். சியூ தனது பேச்சை சிறிதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாய்சோவை வெளியேறும்படி இழுத்தார். 3 நிமிடங்களுக்குள் இந்த நபரின் உண்மையான நிறம் வெளிப்படும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். ஹே, எதிர்பார்த்தது போலவே ஜாய் லீ உடனடியாக பதட்டமடைந்தார். மேலும் அவர் இருவரையும் தடுக்க விரைவாக நகர்ந்தார். அவன் கைகளை தேய்த்து கொண்டு முகத்தில் எரிச்சலூட்டும் புன்னகையை வரவழைத்துக் கொண்டான். நீ பொறுமையிழந்து வருகிறாயா? சகசீடர்களாக, மூத்த சகோதரராக நான் இயல்பாகவே 2 இளைய சகோதரிகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹே, சியூ இந்த வெட்கமில்லாத ஆளை கடித்து கொள்ள விரும்பினான். அவர்தான் அதிகாரத்திலும் பதவியிலும் இருப்பவர். இது என்ன? நீங்க திருடப்பட்ட பொருட்களை கருப்புச் சந்தையில் விற்கப் போறீங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, எனக்கு பேராசை இல்லை. ஆன்மீக கற்களை சமமாக பிரிப்போம். எனக்கு 6, உனக்கு 4. அது நியாயமில்லையா? நீங்க 6 பேரா? நாம் 4வரா? இன்னும் பேராசை இல்லையா? சியூ ஏதோ நகைச்சுவையை கேட்டது போல் பார்த்து, நீ என்ன கனவு காண்கிறாய் என்றான். உங்களுக்கு 10 விழுக்காடு கொடுப்பது உங்கள் மீது பரிதாபமாக இருக்கிறது. நீங்கள் அதை செய்ய விரும்பினால் அதைச் செய்யுங்கள். நீங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் அதை மறந்து விடுங்கள். போய் புகார் கொடுங்கள். நாங்கள் பயப்படுகிறோமா என்று பாருங்கள்.
சரி, நான் இதற்கு முன்பு தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டதில்லை என்பது போல் இல்லை என்று பாய்சூயே பதிலளித்தார். 10 விழுக்காடு. சைலி வருத்தமாக இருந்தார். அவரது முகம் நீளமாகவும் கழுதை போலவும் இருந்தது. நீங்கள் இருவரும் எப்படி பிச்சைக்காரர்களை அனுப்புகிறீர்கள்? நான் உங்களுக்குச் சொல்கிறேன், அது 30 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்தால் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். உங்களால் உடன்பட முடியாவிட்டால் பேசாதீர்கள். சியு அவனை பொறுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் பாய்சூவை பிடித்துக்கொண்டு வெளியேறினான். ஓ, நீங்க. சரி சரி, என்ன நடந்தாலும் அது முடிந்துவிட்டது. என்னை இவ்வளவு மென்மையான இதயம் படைத்தவர் யார்? இறுதியாக சைலி ஒப்புக்கொண்டார். பின்னர் தனது சேமிப்பு பையில் இருந்து ஒரு பழமும் துருப்பிடித்த பறக்கும் வாளை எடுத்து சியுவை நோக்கி கையசைத்தார். வாருங்கள் மூத்த சகோதரரே, நான் உங்களை அங்கு அழைத்துச் செல்கிறேன். என்னுடைய பறக்கும் வாள் 8 கைகளை கொண்டது. பாதி புதியது, மிக வேகமானது, அதனால் விலை அதிகம். உங்க துணியில யாரோ உட்காரணும். பாய்சோ உடனடியாக அவனை எதிர்கொண்டு சியுவின் கையை பிடித்து, சின்ன ஜூனியர் சகோதரி, அவனை புறக்கணிக்கவும் என்றான். நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். 8வது கை அரை புதியது. அதற்கும் கந்தல் துணிக்கும் என்ன வித்தியாசம்? இதில் சவாரி செய்வது உங்கள் அந்தஸ்தை குறைத்துக் கொள்வதற்கு சமம். சியு தன் சம்மதத்தை காட்ட தலையசைத்தார். அவள் உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நீ நிச்சயமாக விரும்புகிறாயா? ஜாயிலி முகத்தில் அந்த நயவஞ்சக புன்னகையுடன் விளையாட்டுத்தனமான முகபாவத்துடன் சியுவை பார்த்தார். உனக்கு என்ன கவலை? சியு கூர்ந்து பார்த்து பொறுமையிழந்து கையை அசைத்து, கருப்புச் சந்தை கூட்டம் முடிந்துவிட்டது என்றார். சீக்கிரம் கிளம்பு. உன்னை பார்த்து எனக்கு சோர்வாக இருக்கிறது. சரி, நீங்க வருத்தப்பட மாட்டீங்கன்னு நம்புறேன். அவள் முடிவு செய்துவிட்டாள் என்பதைக் கண்டு ஜாயிலி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவர் ஒரு சிறிய பாடலை முணுமுணுத்துவிட்டு தனது 8 கைகள் கொண்ட பறக்கும் வாளை பயன்படுத்தி வெளியேறினார். ஜாயிலி நீண்ட நேரம் வெளியேறிய பிறகும் பாய்சோ இன்னும் பறக்கும் வாளை எடுக்கவில்லை. மூத்த சகோதரி, உங்கள் பறக்கும் வாள் எங்கே என்று சியு கேட்காமல் இருக்க முடியவில்லை. பறக்கும் வாளா? பாய்சூயே தலையை திருப்பி அவளை குழப்பத்துடன் பார்த்தாள். என்ன பறக்கும் வாள்? எனக்கு ஏன் அந்த விஷயம் தேவை? அப்போ நீ என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தியா இல்லையா? சியுவின் கண் இமைகள் நடுங்கின. பறக்கும் வாள் இல்லாமல் நாம் எப்படி கருப்புச் சந்தைக்கு போக முடியும்? ஓ, எனக்கு பறக்கத் தெரியும். அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் முதுகில் இருந்து ஒரு ஜோடி உமிழும் சிவப்பு இறக்கைகள் முளைத்து 2 முறை படபடத்தன. அவள் புன்னகையுடன், அது எப்படி என்றாள். அழகாயிருக்கு, சரியா? ஆன்மா, ஆன்மீக ஆற்றல் இறக்கைகளாக மாறுகிறது. சியு அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து, மூத்த சகோதரி, உங்கள் சாகுபடி நிலை என்ன? உங்களுக்கு தெரியும், ஆன்மீக சக்தி இறக்கைகளாக மாறுகிறது. ஆனால் மந்திர சக்திகளைப் பெற குறைந்தபட்சம் நாசென் சோல் நிலையையாவது எடுக்க வேண்டும். அது அப்படி இருக்க முடியுமா? இது அடித்தள கட்டிடத்தின் 2வது நிலை. பாய்சோ நேர்மையாக பதிலளித்தார். அப்புறம் எப்படி இருந்தீங்க? பாய்சோ உடனடியாக அமைதியாக இருக்க சைகை செய்து சியுவின் காதில் கிசுகிசுத்தார். உண்மையில் நான் ஒரு மனிதன் அல்ல. ஹிஸ். சியு குளிர்ந்த காற்றை சுவாசித்தான். இந்த மூத்த சகோதரி கொஞ்சம் வித்தியாசமானவர் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவள் ஒரு மனித பிறவி அல்ல என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். என் உடலில் சொர்க்கத்தை விழுங்கும் தெய்வீக பீனிக்ஸ் பறவையின் இரத்தம் இருக்கிறது. அதனால் உனக்கு புரிஞ்சுதா, சரியா? வானத்தை விழுங்கும் தெய்வீக பீனிக்ஸ் பறவையா? அது என்ன? அது ரொம்ப கொடூரமா இருக்கு. அசல் உரிமையாளர் ஒரு குறுகிய பார்வை கொண்டவர். அவருக்கு ஷான்யு பிரிவில் அடிமை போல வேலை செய்வதைத் தவிர வேறு எதுவும் மனதில் இல்லை. இந்த அறிவை பெற எனக்கு சிறிது நேரம் தேவை என்று தோன்றுகிறது. என்னை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நான் சொர்க்கத்திற்குச் செல்கிறேன். பாய்சோவின் நினைவூட்டலைத் தொடர்ந்து சியு விரைவாக முதுகில் படுத்துக் கொண்டாள். நான் அமைதியாக எனக்குள் சொல்லிக் கொண்டேன், நாம் சொர்க்கத்திற்குச் செல்லலாம், ஆனால் அது மேற்கத்தியதாக இருக்கக்கூடாது. என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டது. பாய்சோவின் வேகம் அற்புதமானது. ஒருவரின் 8 கைகள் கொண்ட பறக்கும் வாளை விட குறைந்தது 2 மடங்கு வேகமாக இருந்தது. சியு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தபோது அவருக்கு முன்னால் ஒரு இருண்ட நிழல் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அதன் வடிவத்தை பார்த்தால் அது ஒரு பெரிய மரம். இந்த மூத்த சகோதரிக்கு புதரில் சுற்றித் திரியும் எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை. சியுவால் தடுக்க முடியவில்லை. மூத்த சகோதரி, கவனமாக இரு, நாம் தாக்கப்படப் போகிறோம். பரவாயில்லை. நான் பீனிக்ஸ் உடலை செயல்படுத்தினேன். என்னை பாதுகாக்க பஃப் உள்ளது. எனக்கு எந்த காயமும் வராது. சரி, உனக்கு என் வாழ்க்கையோ சாவோ பத்தி கவலையே இல்ல, சரியா?
ஒரு உரத்த பூம் சத்தத்துடன் அந்த பெரிய மரம் வெள்ளை பனியால் முறிந்தது. பாய்சு சொன்னது போலவே அவள் உண்மையில் பாதிப்பில்லாமல் இருந்தாள். ஆனால் பின்னால் இருந்த சியு துரதிர்ஷ்டவசமாக இருந்தார். மரக்கிளை அவன் முகத்தை ஒரு சாட்டையைப் போல அடித்தது. அது வலியால் எரிந்து கொண்டிருந்தது. அவனுடைய சிறிய முகம் வீங்கியிருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. நான் மூச்சை இழுக்கும் முன் இன்னொரு இருண்ட நிழல் என் முன் தோன்றியது. இந்த முறை அது சிறப்பாக இருந்தது. அது நேரடியாக பாறையில் மோதியது. உடைந்த கற்கள் கிரக்லிங் செய்து சியுவின் தலையிலும் முகத்திலும் தொடர்ந்து மோதின. அவள் நெற்றியில் யாரோ சுத்தியலால் அடிப்பது போல் உணர்ந்தாள். ஒரு கணம் என் தலை ஒரு இறுதிச் சடங்கு இசைக்குழுவுக்குள் நுழைந்தது போல் சலசலத்தது. நான் கிட்டத்தட்ட அனுப்பப்பட்டேன். அரை மணி நேரம் கழித்து நாங்கள் இறுதியாக எங்கள் இலக்கை அடைந்தோம். சியு கீழே தள்ளப்பட்டபோது பாய்சூயே திடுக்கிட்டு கழுத்தை நீட்டி சுற்றி பார்த்தாள். நீ யார்? என் இளைய சகோதரி எங்கே? இளைய சகோதரியை மீண்டும் சந்திப்பது. இந்த நேரத்தில் சியுவின் தோற்றம் பயங்கரமாக இருந்தது. அவன் முகம் பன்றியின் தலையைப் போல வீங்கியிருந்தது. மூக்கில் இருந்து இரத்தம் வழிந்தது. கண்கள் குழிகளிலிருந்து வெளியே வரப்போவது போல் வீங்கியிருந்தது. வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் அவரது தலையில் முட்டை அளவிலான காயங்கள் உள்ளன. முதல் பார்வையில் அவர் சாக்கியமுனியின் மறு அவதாரம் போல் தெரிகிறது. பஃப்! சியு ஒரு வாய் இரத்தத்தை துப்பிவிட்டு ஒரு கையால் பாய்சூவின் கையை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் அவன் முகத்தை காட்டி நான் அந்த நபராக இருக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டார். ஆ, இளைய சகோதரி, நீங்க நலமா? பாய்சு குற்ற உணர்ச்சியுடன் காணப்பட்டார். மற்றவரின் கண்களை நேரடியாக பார்க்க துணியவில்லை. ஆம், நான் சாகவில்லை. எனக்கு அவ்வளவு வலிமையான உடலமைப்பு இருக்கிறது. என்ன நடக்க முடியும்? நான் கிட்டத்தட்ட என் உயிரை இழந்தேன். சியு தன் வாயின் ஓரத்திலிருந்து இரத்தத்தை துடைத்துவிட்டு வெறுப்பு நிறைந்த முகத்துடன் சொன்னான். அடுத்த முறை நீ ஒரு தடையை எதிர்கொள்ளும்போது ஒரு மூலையை திருப்ப முடியுமா என்று சொல்லலாம். இப்படி நேராக அதில் மோதினால் யாரால் தாங்க முடியும்? மன்னிக்கவும் ஜூனியர் சிஸ்டர், எனக்கு அது பழகிடுச்சு. பாய்சூயை தன் நெற்றியைச் சொரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்கும் விதமாக, நீ இவ்வளவு பலவீனமாக இருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள். நீ என்னை குறை கூறுகிறாயா? சியுவுக்கு கல்லீரலில் சிறிது வலி மட்டுமே ஏற்பட்டது. அவள் சுவரில் சாய்ந்து பலவீனமாக உட்கார்ந்து சுற்றும் முற்றும் பார்த்து அந்த மனிதன் எங்கே என்று கேட்டாள். எனக்கு தெரியாது. பாய்சு அவள் அருகில் குந்தியிருந்து இடைவிடாமல் முணுமுணுத்துக் கொண்டிருந்த சியுவை பார்த்தாள். அவன் துயரத்துடன் உணர்ந்தான். அவன் தன் சேமிப்பு பையிலிருந்து ஒரு பெரிய வெள்ளை நிற நீராவி ரொட்டியை எடுத்து அவளிடம் கொடுத்து, ஜூனியர் சிஸ்டர், நீங்க ஏதாவது சாப்பிட்டா இவ்வளவு வலிக்காது என்று மனதாரச் சொன்னான். உண்மையிலேயே என்னை நம்பு. இல்லை. சியு வாயை திறக்கவே சிரமப்பட்டான். அப்புறம் எப்படி அவனால் எதையும் சாப்பிட முடியும்? அவளுடைய தயவை நிராகரிக்க அவன் தலையை ஆட்டினான். நீண்ட நேரத்திற்குப் பிறகு ஜாய்லி இறுதியாக பறக்கும் வாளை மிதித்து அவர்கள் இருவரின் முன் தோன்றி தடுமாறி நின்றார். சியுவின் அடையாளம் காண முடியாத தோற்றத்தை பார்த்த இந்த ஆள் இயற்கையாகவே காயத்திற்கு அவமானத்தை தராமல் இருக்க முடியவில்லை. என்ன விஷயம்? நல்ல அறிவுரைகளை கேட்காமல் போனதால் அதன் விளைவுகளை நீ அனுபவித்தாய். அவள் உன்னை பறக்க விட தைரியமா? நீ வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் சந்தோஷமா இருந்தா பரவாயில்லையா? சியு ஏற்கனவே கோபமாக இருந்ததால் அவளை கிண்டல் செய்ய முயன்றான். அவள் உடனே எழுந்து நின்று, நீ தொடர்ந்து போட்டியிட்டால் நாம் பிரிந்து விடுவோம் என்று குளிர்ந்த முகத்துடன் சொன்னாள். உன்னை பாருங்க, எப்பவும் ரொம்ப பொறுமையில்லாதவ. ஜாய்லி தலையை அசைத்து சேமிப்பு பையிலிருந்து 2 முகமூடிகளை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். கருப்புச் சந்தையில் உங்கள் அடையாளத்தை யாருக்கும் தெரியப்படுத்தாதீர்கள், இல்லையெனில் நீங்கள் கொல்லப்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த ஆள் சாதாரண வார்த்தைகளை பேசுவது அரிது. சியுவின் மனநிலையும் கொஞ்சம் மேம்பட்டது. எதிர்பாராத விதமாக அந்த நபர் உடனடியாகச் சொன்னார், ஆனால் இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் முகமூடி அணிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. உன்னை யாராலும் அடையாளம் காண முடியாது. ஹிஹி ஹிஹிஹி, நீ ஒரு முட்டாள். என் மூத்த சகோதரிதான் எனக்கு தீங்கு விளைவித்திருந்தாலும் நான் ஏன் இந்த ஜாய் பெண்ணை என் வெறும் கைகளால் கிழிக்க விரும்பினேன்? சியு பற்களை கடித்துக்கொண்டு கோபத்துடன் கையில் பன்றித் தலை முகமூடியை போட்டான். ஜாய்லியின் தலைமையில் அவர்கள் மூவரும் அருகருகே கருப்புச் சந்தைக்குள் நடந்தனர். பாய்சு சொன்னது போலவே இந்த நேரத்தில் கருப்புச் சந்தை மிகவும் பரபரப்பாக இருந்தது.
பாடல், நடனம், அக்ரோபாட்டிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான அற்புதமான நிகழ்ச்சிகளும் உள்ளன. தெருவின் இருபுறமும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீண்டு கிடக்கும் கடைகள் உள்ளன. புத்தகங்கள், மருந்துகள், உபகரணங்கள் விற்கின்றன. எல்லாம் இதுதான். அவர்கள் மூவரும் நீண்ட நேரம் நடந்து சென்று இறுதியாக ஒரு காலி இருக்கையை கண்டுபிடித்தனர். இரண்டாவது தம்பி, இங்கே வா. சியு உடனடியாக ஸ்டாலை அமைக்க அவசரப்படவில்லை. ஆனால் ஜாய் லீயை தன் பக்கத்தில் அழைத்து அவரிடம் சில வார்த்தைகளை கிசுகிசுத்தார். அப்படி ஏதாவது இருக்கிறதா? இதை கேட்டதும் ஜாய் லீ ஆச்சரியப்பட்டார். சியுவை சந்திப்பதற்கு முன்பு தனது தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று ஜாய் லீ உணர்ந்தார். அவளைச் சந்தித்ததிலிருந்து திடீரென்று தனக்கு ஒரு உன்னதமான குணம் இருப்பதாக உணர்ந்தான். ஒழுக்கக்கேடானவள் என்று வரும்போது அவள்தான் சரியானவள். நீ இதுவரை பார்த்திராத எத்தனையோ அறுவை சிகிச்சைகள் இருக்கு, அவற்றை நன்றாக கற்றுக்கொள். சியுவுக்கு அவன் மனதில் என்ன மாதிரியான குழப்பம் நடக்கிறது என்பது இயல்பாகவே தெரியாது. அதனால் அவள் அவனை அனுப்பி வைக்க கையை அசைத்தாள். அவர் பாய்சூவால் கொடுக்கப்பட்ட துணியை எடுத்து தரையில் விரித்தார். பின்னர் தெய்வீக அமுதம் அடங்கிய ஜெட் பாட்டிலை தரையில் வைத்தார். பின்னர் அவர் தனது கைகளால் எக்கால வடிவ சைகைகளைச் செய்து கத்தத் தொடங்கினார். பார் பார், இதோ புதிய தெய்வீக அமுதங்கள். இந்த கடையிலிருந்து வெளியே வருபவர்கள் அவர்கள் மட்டுமே. நீங்கள் கடந்து சென்றால் அதை தவறவிடாதீர்கள். தெய்வீக அமுதத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் துறவிகள் குழு ஒன்று உடனடியாக அதை பார்க்க கூடினர். ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து தேரை முகமூடி அணிந்திருந்த ஒருவர் கடையின் முன் அமர்ந்து சந்தேகத்திற்கிடமான தொனியில், அங்கே தெய்வீக அமுதங்கள் இருப்பது உறுதியாக தெரியுமா என்று கேட்டார். ஓம், இந்த குரல் ஏன் இவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறது? அந்த நபரின் முகத்தை அவரால் பார்க்க முடியவில்லை என்றாலும் இந்த நபரை முன்பே பார்த்திருக்கிறேன் என்பதில் சியு உறுதியாக இருந்தார். மற்றவரின் உள்ளங்கையில் இருந்த வடுவை பார்த்ததும் என் மனதில் ஒரு பெயர் மின்னியது. ஷான்யூ பிரிவு ஷாங்டெங்கின் 7 நேரடி சீடர்களில் பாய் கெங்கியூ 3வது இடத்தில் உள்ளார். ஆமாம், அது அவன்தான். அசல் உரிமையாளரின் நினைவாக இந்த நபர் ஒருமுறை அவளிடம் தனது காதலை ஒப்புக்கொண்டார். இரக்கமின்றி நிராகரிக்கப்பட்ட பிறகு அவன் காதலை வெறுப்பாக மாற்றி அசல் உரிமையாளர் எவ்வளவு வெட்கமற்றவர், அவரை எப்படி கவர்ந்திழுக்க எல்லா வழிகளிலும் முயன்றார் என்ற செய்தியை எல்லா இடங்களிலும் பரப்பினான். இதற்காக அசல் உரிமையாளர் சுவாங்கிங்கால் அடித்துக் கொல்லப்படுவதற்கு அருகில் இருந்தார். அவர் மிகவும் வெட்கமற்றவராக இருந்தார். அந்த இளைய சகோதரி லீயூ மலையேறியதிலிருந்து அவர் நம்பர் 1 பூட்ரிக்கராக மாறிவிட்டார். அவளுடைய உள்ளாடைகளை கூட துவைக்க விரும்பினார். அவர் இங்கே தோன்றுவதால் குழுவின் விருப்பமான இளைய சகோதரி லீயூ அருகில் இருக்க வேண்டும். சியு சுற்றி பார்க்க கழுத்தை நீட்டியபோது பாய் கிங்கியு கொஞ்சம் பொறுமையிழந்தார். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓ, நிச்சயமாக. சியு சுயநினைவுக்கு திரும்பி மற்ற தரப்பினர் தன்னை அடையாளம் கண்டுகொள்வதை தடுக்க வேண்டுமென்றே தொண்டையை கிள்ளினார். இதனால் அவரது குரல் சற்று வித்தியாசமாக ஒலித்தது. பின்னர் அவர் தனக்கு முன்னால் இருந்த ஜெட் பாட்டிலை அவிழ்த்தார். பல வண்ணமயமான விளக்குகள் பாய் கிங்கியுவின் கண்களை கிட்டத்தட்ட குருடாக்கியது. ஐயோ, இது உண்மையிலேயே ஒரு தெய்வீக பொருள். இது ஒரு தெய்வீக தயாரிப்பு என்றாலும் இது ஒரு முதல் நிலை மீட்பு மாத்திரை மட்டுமே. இது சற்று பயனற்றது. அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மருந்தின் நறுமணத்தை முகர்ந்து பாருங்க. இது 2ஆம் நிலை அமுதத்தை விட சிறந்தது. 2ஆம் நிலை பூஸ்டிங் அமுதத்தை விட இதன் விளைவு நிச்சயமாக மோசமானதல்ல என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். பார்வையாளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். சியுவின் கையில் இருந்த தெய்வீக முதல் தர மீட்பு மாத்திரையை பற்றி கருத்து தெரிவித்தனர். அது உண்மையிலேயே ஒரு தெய்வீக அமுதம். ஒரு கணம் தயங்கிய பிறகு பாய் கிங்கியு, சொல்லுங்கள், நீங்கள் அதை என்ன விலைக்கு விற்க திட்டமிட்டுள்ளீர்கள் என்று கேட்டார். 100 வேக வைத்த பன்கள். பாய்சூ தன் வார்த்தைகளை முடிக்கும் முன் சியு விரைவாக வாயை மூடிக்கொண்டு லேசாக சிரித்தாள். நியாயமான விலை 10 உயர்தர ஸ்பிரிட் கற்கள். ரொம்ப விலை அதிகம். பாய் கிங்கிய விலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக ஜெட் பாட்டிலை திருப்பி எறிந்தார். இது விலை உயர்ந்ததா? இல்லை, இந்த விலை மிகவும் நல்ல விலை என்று நீங்கள் விரைவில் உணர்வீர்கள். சியு நீட்டி, அப்போ நீங்க ஒரு விலை சொல்லுங்க என்றான். பாய் கிங்கிய ஒரு கணம் யோசித்துவிட்டு, என் கருத்துப்படி அதிகபட்சம் 10 நடுத்தர தர ஆவி கற்கள் என்று விலையை மேற்கோள் காட்டினார். 100 நடுத்தர தர ஸ்பிரிட் கற்கள் ஒரு உயர்தர ஸ்பிரிட் கல்லுக்கு சமமான மதிப்புடையவை. அவரது அடி ஒருவரின் உயிர்நாடியை துண்டிப்பது போல இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சியு உடனே சிரித்தான். 10 நடுத்தர தர ஆவி கற்களை கொண்டு என்னுடைய தெய்வீக மருந்தை வாங்க விரும்புகிறீர்களா? நீ அதை திருடலாம். மேலும் நீங்கள் அதற்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை.
அது சரி. தெய்வீக தர அமுதங்கள் கிடைப்பது கடினம். இது முதல் தர வகையைச் சேர்ந்ததுதான் என்றாலும் அதை சேகரிப்பது இன்னும் நிறைய மதிப்புள்ளது. நிச்சயமாக. 10 நடுத்தர தர ஆவி கற்களா? பன்றிகளுக்கு உணவளிக்க கூட அவர்கள் அதை உங்களுக்கு விற்க மாட்டார்கள். ஷீ. அவர் மிகவும் பளிச்சென்றும் அழகாகவும் உடையணிந்துள்ளார், ஆனால் அவர் தனது பணத்தில் மிகவும் கஞ்சத்தனமானவர். அவன் துணிகளை திருடிவிட்டான் என்று நான் பயப்படுகிறேன், இல்லையா? WHO. என்னை யார் அவதூறு செய்கிறார்கள்? முந்தைய வார்த்தைகள் கேட்பதற்கு விரும்பத்தகாததாக இருந்தாலும் அவை மிகையாக இல்லை. ஆனால் பிந்தைய வாக்கியம் வெளிப்படையாக அவமானகரமானது. பாய்க்கிங்கிய உடனடியாக எழுந்து நின்று தனக்கு பின்னால் இருந்த கூட்டத்தை பார்த்தார். நான் சொன்னேன். என்ன? நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? பதிலுக்கு ஒரு உயரமான மற்றும் ஒல்லியான மனிதர் வெளியே வந்தார். அவர் இரண்டாவது மூத்த சகோதரர் ஜாய் லீ சியூ ஏற்பாடு செய்த திருடப்பட்டவர் ஆவார். என்ன சொல்றீங்க? பாய்க்கிங்கிய ஜாய் லீயிடம் சென்று அவரது ஆடைகளை பிடிக்க முயன்றார், ஆனால் அவர் அதை எளிதாக தவிர்த்தார். என்ன சொல்றீங்க? பணம் இல்லாதபோது ஏன் இவ்வளவு உயரமாகவும் வலிமையாகவும் நடந்து கொள்கிறீர்கள்? ஜாய் லீ தனது கன்னத்தை உயர்த்தி அவமதிப்புடன் கூறினார், இந்த தெய்வீக தர அமுதம் கூட உங்களைப் போன்ற ஒரு தாழ்ந்த நபர் ஆசைப்படக்கூடிய ஒன்றா? திரும்பி போய் குழி. கனவுகள் உங்களுக்கு எதையும் கொண்டு வரும். சரி, உன்னால் அதை வாங்க முடியாவிட்டால் அதை வாங்காதே. பாய்சூயை அதற்குச் சம்மதித்து முகமூடியை உயர்த்தி வாயை வெளிப்படுத்தி வேகவைத்த ரொட்டியை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். தாழ்ந்த மக்களே. அவர் உண்மையில் நான் ஒரு தாழ்ந்த நபர் என்று சொன்னார். அதை வாங்க முடியாததற்காக என்னை பார்த்து சிரித்தார். பாய்க்கிங்கிய கோபமாக சிரித்தார். உங்களுக்கு தெரியும், அவர் சுவான்யூ பிரிவின் நேரடி சீடர். ஒரு சில சாதாரண விவசாயிகளால் அவரை எப்படி இழிவாக பார்க்க முடியும்? 5 முக்கிய பிரிவுகளில் சுவான்யூ பிரிவு இல்லை என்றாலும் அது அழியாத சாகுபடி உலகிலும் நன்கு அறியப்பட்டதாகும். அவருடைய அந்தஸ்தை கொண்டு அவர் அப்படிப்பட்ட இடத்திற்கு வரக்கூட கவலைப்பட மாட்டார். அவருடைய இளைய சகோதரி அவரை பார்க்க வர வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்திருக்காவிட்டால் அவர் ஏன் இங்கு வரத் தயங்கியிருப்பார்? மற்ற தரப்பினரை தூண்டும் பொருட்டு ஜாய் லீ தனது கையை அசைத்து பெருமையுடன் கூறினார், இந்த தெய்வீக மருந்து, எனக்கு அது வேண்டும். அதன் மதிப்பை அறியாதவர்களால் அது மாசுபடாது. ஒரு நிமிஷம். நீங்கள் வெளியே செல்லும்போது எதை இழந்தாலும் முகத்தை இழக்கக்கூடாது. இந்த மோசமான ஒப்பந்தம் முடிவடையவிருப்பதைக் கண்ட பாய்க்கிங்கிய உடனடியாக அதை நிறுத்தக் குரல் கொடுத்தார். பண்டைய காலத்திலிருந்தே பரிவர்த்தனைகளில் அதிக ஏலம் எடுப்பவரே வெற்றி பெறுகிறார். ஓ, நிதி பலத்தில் என்னுடன் போட்டியிட விரும்புகிறாயா என்று ஜாய் லீ கிண்டலாக கேட்டார். உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு நிச்சயமா சொல்லிருக்கீங்களா? மௌம். முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்து. நான் உனக்கு 20 உயர்தர ஆவி கற்களை வழங்குகிறேன். விலையை உயர்த்தத் துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். அவர் பேசும்போது பாய்க்கிங்கிய தனது கன்னத்தை உயர்த்தினார். அவரது கண்கள் ஆத்திரமூட்டலால் நிறைந்திருந்தன. 20 வயசுதான், அதை வெளியே சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? நான் உனக்கு 60 தருகிறேன். இந்த ஆள் வலையில் விழுந்ததைக் கண்ட ஜாய் லீ உடனடியாக ஒரு பணக்கார இளைஞனைப் போல நடந்து கொண்டு அவருக்கு 2 மடங்கு பணத்தை கொடுத்தார். எனக்கு 70 வயசு. பாய்க்கிங்கிய தன்னை விட மோசமாக நடந்து கொள்ள விரும்பவில்லை. 80. 100. சரி சரி, நீ போட்டியிட முயற்சிக்கிறாயா? ஜாய் லீ தன் கழுத்தை சாய்த்து 200 என்றான். நான் ஒரு முட்டாள். பாய்க்கிங்கிய பற்களை கடித்துக்கொண்டே உருமினார். இதுதான் அவருடைய வரம்பு என்பது தெளிவாக தெரிந்தது. ஜாய் லீ விலையை உயர்த்த விரும்பினார், ஆனால் சியூ தன்னை பார்த்து கண் சிமிட்டுவதைக் கண்டார். பாய்க்கிங்கியவின் பின்னணியை சியூ நன்கு அறிந்திருந்தார். இந்த முட்டாள் அநேகமாக அவனுடைய எல்லா உடைமைகளாகவும் இருந்திருக்கலாம். அவர் தொடர்ந்து கூடுதலாகச் சேர்த்தால் அவர் விட்டுக்கொடுக்க நேரிடும். சரி, நான் விட்டுக்கொடுக்கிறேன். ஐயோ. சைலி பெருமூச்சு விட்டு வருத்தம் கலந்த பார்வையுடன் பாய்க்கிங்கியுவின் தோளை தட்டி, சகோதரரே, நீங்கள் இதை மிகவும் விரும்புவதால் நான் தயக்கத்துடன் இந்த தெய்வீக மருந்தை கைவிட்டு உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். மௌம். எதிர்காலத்தில் உங்களிடம் அந்த திறமை இல்லையென்றால் நடிப்பதை நிறுத்துங்கள். இன்று நான் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள். பாய்க்கிங்கிய தனது நகத்தை தட்டிவிட்டு மாத்திரையை எடுத்துக்கொண்டு தலையை உயரமாக பிடித்துக்கொண்டு மிகவும் குளிர்ச்சியான முறையில் நடந்து சென்றார். இந்த தெய்வீக சக்தியை மீட்டெடுக்கும் மாத்திரை பாட்டிலை வாங்க அவர் 250 உயர்தர ஆவி கற்களை செலவிட்டார். அவர் பணத்தை இழந்தது போல் தோன்றியது, ஆனால் உண்மையில் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. 2 அடிகள் எடுத்து வைத்த பிறகு பின்னால் இருந்து ஒரு மென்மையான, இனிமையான குரல் வந்தது. சகோதரர் பாய், நீங்கள் எங்கே இருந்தீர்கள்?
நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், உன்னை பத்தி எந்த அடையாளமும் இல்ல. வந்தவர் ஜூனியர் சகோதரி லீயு. ஓ, அது ஜூனியர் சிஸ்டர். நான் உனக்கு என்ன வாங்கி வந்தேன்னு பாரு. மற்ற தரப்பினரை பார்த்ததும் பாய்க்கிங்கிய உடனடியாக வெட்கமற்ற முகத்துடன் நெருங்கி வந்து இன்னும் சூடாகாத ஜேட் பாட்டிலை கொடுத்தார். லீயூ ஜேட் பாட்டிலை எடுத்து உள்ளே இருந்த அமுதத்தின் தரத்தை கண்டதும் அவள் கண்கள் பிரகாசித்தன. அவள் ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டாள், ஆஹா, இது உண்மையில் ஒரு தெய்வீக தரச்சி மீட்பு அமுதம். அதுக்கு நிறைய ஸ்பிரிட் கற்கள் விலை போயிருக்கும் இல்லையா? இதை கேட்டதும் பாய்க்கிங்கியுவின் வாய் துடித்தது. ஆனால் அவர் இன்னும் அலட்சியமாக இருப்பது போல் நடித்தார். இது ஒரு சில சிறிய நாணயங்கள், குறிப்பிடத்தகுந்ததல்ல. சகோதரர் பாய், நீங்கள் என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறீர்கள். அந்த பெண்ணின் முகத்தில் புன்னகையை பார்க்க முடியாவிட்டாலும் பாய்க்கிங்கியுவின் இதயம் உருகப் போவது போல் உணர்ந்தான். இந்த நேரத்தில் தன்னை நிராகரித்த நபரை அவர் நினைத்தார். ஓ, ஜூனியர் சகோதரியின் முன்னால் நான் அவளுடைய காலணிகளை சுமக்கக்கூட தகுதியற்றவன். நான் அவளிடம் ஒப்புக்கொள்ள மிகவும் குருடனாக இருந்தேன். போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். ஆமாம். அதே நேரத்தில் இருண்ட சந்தில் ஜாய்லி கழுத்தை நீட்டி சியூவின் சேமிப்பு பையை பார்த்து கைகளை தடவி ஒரு தந்திரமான புன்னகையுடன் சொன்னான், ஏ சின்ன அக்கா, இப்போ என் நடிப்பு எப்படி இருந்துசு? என் நடிப்பு நன்றாக இல்லையா? எனக்கு இன்னும் அதிக புள்ளிகள் கொடுக்க முடியாதா? சரி, நான் உனக்கு 50 தருகிறேன். அதிக விலைக்கு அவர் உண்மையிலேயே நிறைய பாராட்டுகளை பெற வேண்டும். சியூ மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர். அவருக்கு 50 யுவானை நேரடியாக கொடுத்தார். முன்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட 10 விழுக்காடு உடன் ஒப்பிடும்போது இது இரட்டிப்பாகியுள்ளது. இருப்பினும் ஜாய்லி இன்னும் திருப்தி அடையவில்லை. வெட்கமில்லாத முகத்துடன் கூறினார், அப்படியா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு 50 தான் கிடைச்சதா? நீங்கள் இன்னும் சேர்க்கலாம். இன்னும் $1 கூட செலவழிச்சா போதும். என்னால் இன்னும் கொஞ்சம் சேர்க்க முடியாது. உனக்கு அது வேண்டுமா? ஏ ஏ ஏ ஆமா. ஏன் உனக்கு அது வேண்டாம்? இதுதான் எனக்கு தகுதியானது. அவள் தன் வார்த்தையை மீறிவிடுவாள் என்று ஜாய்லி பயந்தான். அதனால் அவன் விரைவாக ஆவிக்கல்லை எடுத்து தன் சேமிப்பு பையில் திணித்தான். பாய்சு சியூவின் சட்டையை இழுத்து, ஜூனியர் சிஸ்டர், என் பங்கு என்று கிசுகிசுத்தாள். கவலைப்படாதே, நான் உன்னை இழக்க மாட்டேன். நான் அப்படிச் சொல்லவில்லை. பாய்சூயி தலையை ஆட்டினாள். அவள் கையை பிடித்து கொண்டு, நான் சொல்ல விரும்பினேன், தயவுசெய்து அதை எனக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். அப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதா? இதை கேட்டதும் சைலிக்கு உடனடியாக தீய எண்ணங்கள் தோன்றின. ஓ, ஒரு மூத்த சகோதரியாக இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இளைய சகோதரியை தொந்தரவு செய்ய முடியும்? இது எப்படி இருக்கு? சீனியர் பிரதர் ஒரு நல்ல காரியத்தை செய்து அதை நீ காப்பாற்ற உதவுவார். அது எப்படி இருக்கு? அத்தியாயம் 19. இது வெறும் ஒரு தனிப்பட்ட போதனை, பெருமை பேச எதுவும் இல்லை. தெருவின் எதிர்ப்புறத்தில் இருக்கும் காது கேளாதவருக்கு கூட அவர் என்ன செய்கிறார் என்பதை கேட்க முடியும் என்று நினைக்கிறேன். சியூ தன் கைகளை கட்டிக்கொண்டு குளிர்ச்சியாகச் சிரித்தான். ஜாய், உன் தீய எண்ணங்களை தள்ளிவிடுவது நல்லது. இவ்வளவு வெட்கமில்லாமல் இருக்காதே. ஜூனியர் சகோதரி, நீங்கள் அளவுக்கு அதிகமாகச் செல்கிறீர்கள். ஜாய்லி ஒரு பண்பான முகத்தை காட்டிக்கொண்டு, எனக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது என்றார். ஒரு மூத்த சகோதரனாக எனக்கு எப்படி கெட்ட எண்ணம் இருக்க முடியும்? அது இருக்கிறதா இல்லையா என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். பூமிக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சியூ அவனிடம் பேசி நேரத்தை வீணடிக்க மிகவும் சோம்பேறியாக இருந்ததால் பாய்சூவை சந்துக்கு வெளியே இழுத்தான். அவர்களை பின்தொடர ராய் லீக்கு இயல்பாகவே நேரம் இல்லை. அவர்கள் நடந்து செல்லும்போது அவன் பயங்கரமாகச் சிரித்துவிட்டு தன் கைகளில் இருந்து 7 வண்ண ஒளியை உமிழும் ஒரு மாத்திரையை எடுத்தான். யாரும் கவனிக்காதபோது அவர் ரகசியமாக மறைத்து வைத்திருந்தது அதுதான். முப்புள்ளி. ஜூனியர் சிஸ்டர், நான் அதை சாப்பிடணும். இயற்கையாகவே கருப்புச் சந்தையில் சிற்றுண்டிகளை விற்கும் கடைகள் நிறைய இருந்தன. பாய்சு மிட்டாய் செய்யப்பட்ட பன்றி இறைச்சிகள் நிறைந்த ஒரு வைக்கோல் ரேக்கை சுமந்து கொண்டு சற்று தொலைவில் இருந்த மிட்டாய் வியாபாரியை குறிவைத்தார். இனிப்புகளை குறைச்சு சாப்பிடு, அது உன் பற்களுக்கு கேடு. இதைச் சொல்லியும் சியூ முன்னோக்கிச் சென்று 2 சூலங்களை வாங்கினார். அவர்கள் இருவரும் நடந்து சென்று சாப்பிட்டுவிட்டு எல்லா வகையான விசித்திரமான பொருட்களும் நிறைந்த ஒரு கடையை அடைந்தனர். இந்த நேரத்தில் கடை ஏற்கனவே மக்களால் நிரம்பி வழிந்தது. பாய்சோ அவர்களில் ஒருவரை காட்டி ஆச்சரியத்துடன் கூறினார், ஏ, அது 200 யுவான் இல்லையா? ஷ
அந்த ஆண்பாய் கிங்கிய என்பதை சியு இயல்பாகவே அடையாளம் கண்டுகொண்டார். மேலும் அவர் சாம்பலாக மாறினாலும் அவருக்கு அருகில் உயரமான குதிரைவால் கொண்ட பெண் நிற்பதை அவள் அடையாளம் கண்டுகொள்வாள். அது ஜுவான் கிங்கின் அன்பு மகள் லீயு. நான் சொல்ல வேண்டும், ஒரு மேதைதான். நாங்கள் கடைசியாகச் சந்தித்து சிறிது நேரமே ஆகிறது. ஆனால் அவள் ஏற்கனவே குய் சுத்திகரிப்பின் 9வது நிலையிலிருந்த அறக்கட்டளை நிறுவுதல் நிலைக்கு முன்னேறிவிட்டாள். சியு மிகவும் பொறாமைப்பட்டார். நீங்கள் பொருட்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் அவற்றை தூக்கி எறிவீர்கள் என்பது உண்மைதான். நீங்கள் மக்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் இறந்துவிடுவீர்கள். இந்த நேரத்தில் லீயு சியுவால் தான் அடையாளம் காணப்பட்டதை இன்னும் உணரவில்லை. மேலும் கடையில் இருந்த உடைந்த பானையை மயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த உடைந்த பானை கிழிந்து துளைகள் நிறைந்ததாக தெரிந்தது. ஆனால் அது எப்போதும் அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்வை தந்தது. நீட்டிக்கப்பட்ட ஆன்மீக உணர்வு நேரடியாக திரும்பியது. இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவள் விலையைக் கேட்கப் போகும்போதே வேறொருவன் அவளை திட்டி, எனக்கு இது வேண்டும் என்றான். பேசியவர் சியு. இந்த குரல் அவளுடையது. மற்ற தரப்பினர் வேண்டுமென்றே அவரது தொண்டையை கிள்ளினாலும் லீயு மற்ற தரப்பினரின் அடையாளத்தை இன்னும் யூகித்தார். மற்ற தரப்பினர் ஒரு ஸ்பிரிட் கல்லை கீழே போட்டுவிட்டு தனக்கு பிடித்த பொருளை எடுத்துச் செல்வதை பார்த்து அவள் உடனடியாக அவனை துரத்தினாள். சக தாவோயிஸ்ட், தயவு செய்து இரு. லீயு மிக வேகமாக வந்து ஒரு நொடியில் வழியை தடுத்தார். என்ன, கொள்ளையா? சியு கண்களை உருட்டி தனக்கு முன்னால் இருந்த பழைய நண்பரை குளிர்ச்சியாக பார்த்தான். அவர்களின் கண்கள் சந்தித்த தருணத்தில் லீயு தான் என்ன நினைக்கிறாள் என்பதில் அதிக உறுதியாகிவிட்டாள். அவளுக்கு முன்னால் இருப்பவர் அவளாகத்தான் இருக்க வேண்டும். அவ உண்மையிலேயே என் பொருட்களை திருடிட்டா. அவளால் எப்படி அதைச் செய்ய முடியும்? லீயு ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்து மெதுவாக கேட்டார். நீங்களா? நீங்க சீனியர் சிஸ்டர் சியுவா? ஏய், ஜூனியர் சிஸ்டர், அவளுக்கு முன்னே தெரியும். சியு பதில் சொல்வதற்குள் அவள் அருகில் மிட்டாய் செய்யப்பட்ட பன்றி இறைச்சியை மென்று கொண்டிருந்த பாய்சு முதலில் பேசினாள். முட்டாள்தனமாக பேசாதே. சியு பாய்சூவை மகிழ்ச்சியின்றி கிள்ளினார். தலையை திருப்பி குளிர்ச்சியாகச் சொன்னார். மன்னிக்கவும், நீங்கள் தவறான நபரை புரிந்து கொண்டீர்கள். என் பெயர் நிக்கோலஸ் யூ. ஆனால் நீங்கள் தெளிவாக மின்னிங் என்றால் என்ன? சியு அவனை முறைத்து பார்த்தான். அவன் குரல் சத்தமாக மாறியது. நீங்க நலமா? இல்லை என்றால் வழியை விட்டு விலகிச் செல்லுங்கள். நான். லியூவின் பார்வையில் வேலை செய்யும் சகோதரி மந்தமாகவும் மரத்தாலானவளாகவும் இருந்தார். அவள் எதையும் மறுக்க மாட்டாள். ஆனால் இப்போது அவளுக்கு முன்னால் இருந்த நபர் மிகவும் வலிமையாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தார். அது அவளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. அவள் ஒரு கணம் சற்று திகைத்து போனாள். அதிர்ஷ்டவசமாக இந்த நேரத்தில் உண்மையை அறியாத பாய் கிங்கியு அவரை பிடித்தார். அவர் மிகவும் அன்பான தொனியில் கூறினார், என் சக தாவோயிஸ்ட், தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் முகம் கொடுங்கள். அதிக நண்பர்கள் என்றால் அதிக பாதைகள் என்று பொருள் என்று சொல்வது போல. அவன் வார்த்தைகளை முடிக்கும் முன் சியு தன் புருவங்களை உயர்த்தி, நீங்க யாரு என்றாள். நான் ஏன் உனக்கு முகம் கொடுக்கணும்? அது சரி, உனக்கு பெரிய முகம் இருக்கா? பாய்சு தன் தலையை உயர்த்தி அந்த குரலை பின்தொடர்ந்து மற்றவரின் காலணிகளில் மிட்டாய் செய்யப்பட்ட விதைகளை துப்பினாள். இந்த நடத்தை உடனடியாக பாய் கிங்கியுவின் அதிருப்தியை தூண்டியது. அவர் முகம் சுளித்து தனது காலணிகளில் இருந்த குப்பைகளை அசைத்து ஆழ்ந்த குரலில் கூறினார், உண்மையைச் சொல்லப் போனால் நான் பாய் கிங்கியு, சுவான் நியூ பிரிவின் சீடர். இவர் என் இளைய சகோதரி லீயு. சியு, ஹிஹி. இது வெறும் ஒரு தனிப்பட்ட போதனை. அது இப்போது இருப்பது போல் இல்லை என்பது போல் தோன்றுகிறது. இந்த அடையாளத்தை காட்டுவதில் என்ன நல்லது என்று எனக்கு தெரியவில்லை. பாய்சு, ஹிஹி. ஜூனியர் சிஸ்டர் ஏன் இப்படிச் செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்றாலும் நான் அவளை பின்தொடர்கிறேன். எங்கள் முக்கிய குறிக்கோள் போக்கை பின்பற்றுவதாகும். இல்லை, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? பாய் கிங்கிய அவர்களின் அணுகுமுறையால் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தார். நீ என்னை இழிவாக பார்ப்பதை நான் ஏற்றுக்கொள்ளலாமா என்று அவன் தொனி உடனடியாக குறைந்தது. சியுவும் பாய்சூவும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு மறைமுகமாக புரிந்துகொண்டு தலையசைத்தனர். ஆமாம். நீமா. அவரது இதயத்திலிருந்து கோபத்தின் ஒரு அலை எழுந்து நேராக பாய் கிங்கியுவின் கிரீடத்தை நோக்கி விரைந்தது. நான் சுவான் நியூ பிரிவின் சீடர் என்ற எனது அடையாளத்தை வெளிப்படுத்தினால் மற்ற தரப்பினர் எனக்கு சில முகபாவனைகளை தருவார்கள் என்று நினைத்தேன். இதன் விளைவாக அவர்களின் மனப்பான்மை மோசமாகிக் கொண்டே போனது.
கருப்புச் சந்தையின் விதிகள் நடவடிக்கையை தடை செய்திருக்காவிட்டால் இந்த 2 அறியாமை மற்றும் முட்டாள் பெண்களுக்கு அவர் நீண்ட காலத்துக்கு முன்பே ஒரு பாடம் கற்பித்திருப்பார். அவங்க 2 பேருக்கும் முகம் கொடுக்கிறது ரொம்ப அவமானம். லீயூ தன் உதட்டை கடித்து பாய் கிங்கியுவின் சட்டையை பிடித்து இழுத்து மெதுவாக, சகோதரர் பாய், அவள் சகோதரி சீயு போல் தெரிகிறது என்றாள். அப்போ நீதான் என் வேசி. நீங்க ஏன் இவ்வளவு பரிச்சயமா இருக்கீங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டிருந்தேன். பாய் கிங்கியு திடீரென்று உணர்ந்து உடனடியாக மற்ற தரப்பினரை சுட்டிக்காட்டி அவரை திட்டினார். நீ ஆன்மீக தாவரத் தோட்டத்திற்கு தீ வைத்தாய், பிரிவு கிணற்றில் சிறுநீரை ஊற்றினாய், எஜமானரின் கொக்கை கடத்திச் சென்றாய், எஜமானரை காயப்படுத்த வெளியாட்களுடன் கூட்டுச் சேர்ந்து இப்போது நீ சிறிய இளைய சகோதரியின் வாய்ப்பை பறிக்கிறாய். நீ வெறும் பைத்தியம். அதை கேட்டதும் சீயு சிரித்தார். நீ எனக்குச் சொல்லியிருக்காவிட்டால் நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்று எனக்கு தெரிந்திருக்காது. ஆமாம், அருமை. பாய்சூயை சம்மதத்துடன் தலையசைத்தார். சீயு, பாய் கிங்கியு, கொடூரமான பெண்ணே, யுஞ்சி பிரிவின் உயர்ந்த கிளையில் ஏறிவிட்டதால் நீ ஆணவமாக இருக்க முடியும் என்று நினைக்காதே என்று கத்தினார். நான் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்னை பின்தொடர்ந்து வா, நம் எஜமானரிடமிருந்து தண்டனையை ஏற்றுக்கொள். இல்லையென்றால் உன்னுடன் திரும்பிச் சென்று அடிபடுவதா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு பயமா இருக்கு. சீயு உதடுகளைச் சுருக்கி கைகளை தலைக்கு பின்னால் வைத்து ஆணவத்துடன் சொன்னான். வேறென்ன? என்னை அடிப்பாயா? வா. நீ. சகோதரர் பாய், அவசரப்படாதீர்கள். வெடிக்கவிருந்த பாய் கிங்கியுவை லீயூ தடுத்து நிறுத்தி ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்து வழக்கம் போல் சீயூவின் சட்டையை இழுக்க விரும்பினார். ஆனால் சீயு ஒரு அடி பின்வாங்கி அதை தவிர்த்தார். என்னை தொடாதே. இந்த 3 குறுகிய வார்த்தைகள் லீவை வெட்கமாகவும் வேதனையாகவும் உணர வைத்தன. என்னை அறியாமலேயே என் கண்கள் சிவந்தன. இதையெல்லாம் மீறி அவள் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு முன்னேறி மூத்த சகோதரி சீயு என்றாள். அவள் வார்த்தைகளை முடிக்கும் முன் சீயு தன் உள்ளங்கையை திருப்பி இரக்கமின்றி சொன்னாள். என்னை மூத்த சகோதரி என்று அழைக்காதே. உன்னை போன்ற ஒரு மேத்தை ஜூனியர் சகோதரியை என்னால் வாங்க முடியாது. இந்த சிறிய வெள்ளை பூவினால்தான் அசல் உரிமையாளர் அதிக அடிகளை பெற்றார். சீயு இனி அவளுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க விரும்பவில்லை. லீயூ உதடுகளை கவ்விக்கொண்டு, மாஸ்டர் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர் என்றாள். நீ திரும்பிச் சென்று உன் தவறுகளை அவளிடம் ஒப்புக்கொள்ளத் தயாராக இருக்கும் வரை அவள் நிச்சயமாக உன்னை மன்னிப்பாள். இவ்வளவு வேண்டுமென்றே நடந்து கொள்ளாதே, சரியா? தன் அன்புக்குரிய இளைய சகோதரிக்கு அநீதி இழைக்கப்படுவதை பார்க்க பாய் கிங்கியுவால் தாங்க முடியவில்லை. அதனால் அவளை தடுக்க முன்வந்தாள். சிறிய இளைய சகோதரி அவளைப் போன்ற ஒருவருக்கு இவ்வளவு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவளுக்கு இன்னும் மனசாட்சி இருந்திருந்தால் அவள் உன் பொருட்களை எடுத்திருக்க மாட்டாள். அவள் நன்றி கெட்டவள். ஆமாம். நான் இரக்கமற்றவன், நன்றியற்றவன், நயவஞ்சகன், கொடூரன். அதனால் நீங்கள் இருவரும் என்னை போன்றவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். சீயு இனி அவர்களுடன் பேச விரும்பவில்லை. அதனால் அவர் திரும்பிச் சென்றுவிட்டார். பாய்சு ஆரம்பம் முதல் இறுதி வரை வெறும் பார்வையாளராகவே இருந்தார். எண்ணற்ற மிட்டாய் இறைச்சிகளை சாப்பிட்டார். அவர் வேண்டுமென்றோ அல்லது அறியாமலோ வெளியேறும்போது அவரது தோளில் இருந்த வைக்கோல் ரேக் பாய் கிங்கியுவின் முகமூடியை தொட்டது. பூசணிக்காய் கயிறு அவரது கண்களை கிட்டத்தட்ட குருடாக்கியது. பீச், நான் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா, இல்லையா? பாய் கிங்கிய ஒரு பழிவாங்கும் நபர். இருவரும் புறப்படும் திசையை பார்த்து அவர் தீர்க்கமாக ஒரு ஒலி பரிமாற்ற குறிப்பை அனுப்பினார். லீயோ அப்படியே திகைத்து போய் நின்றாள். அவளுடைய அழகான கண்கள் அங்குமிங்கும் அசைந்தன. அவள் என்ன நினைக்கிறாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. முப்புள்ளி கருப்புச் சந்தையிலிருந்து வெளியேறு. சீயு தலையை திருப்பி இன்னும் உதடுகளை இறுக பிடித்து கொண்டிருந்த உணவு பிரிய சகோதரியை பார்த்து ஆன்மாவை தேடும் ஒரு கேள்வியை கேட்டார். மூத்த சகோதரி, நீங்கள் இப்போது அந்த நபரைச் சந்தித்தால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன? பாய் கிங்கியுவை பற்றிய அவளுடைய புரிதலின் அடிப்படையில் அந்த நபர் அதை ஒருபோதும் விடமாட்டார். ஆனால் அந்த நபருக்கு அரை அடி தங்க அமுதத்தின் வலிமை உள்ளது. எனவே ஒருவர் அவரை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாய்சு தன் கன்னங்களை உயர்த்தி கொண்டு கவனமாக யோசித்த பிறகு நான் அவன் மூவரை வெல்ல முடியும் என்ற நிச்சயமற்ற முடிவுக்கு வந்தாள். நீங்க சீரியஸா சொல்றீங்களா? சீயு கொஞ்சம் நம்பவில்லை. பாய் கிங்கியு டியாண்டான் சிகரத்தில் உள்ள அந்த சிறிய கராமிகளைப் போல இல்லை. அவர் ஒரு உண்மையான சீடர். அவரது சாகுபடி அறை படித்தங்க அமுத நிலையில் உள்ளது. அவனிடம் நிறைய மந்திர ஆயுதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையா? ஸ்னோவீட் தனது குண்டான சுண்டு விரலை வானத்தை நோக்கி நீட்டி, என்னால் இதை செய்ய முடியாவிட்டால்
எதிர்காலத்தில் ஒவ்வொரு உணவிற்கும் 8 உணவுகள் மட்டுமே சாப்பிட முடியும், சைவ உணவுகள் எதுவும் சாப்பிட முடியாது என்று சபதம் செய்தார். உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. அருகில் வந்து கேள். சியுவின் கண்கள் உருண்டு அவன் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். அத்தியாயம் 20. உலகில் தற்காப்பு கலைகள் வெல்ல முடியாதவை, வேகத்தை தவிர. பாய்க்கிண்டியவை கருப்புச் சந்தையிலிருந்து விரட்டியடித்த நேரத்தில் சியுவும் பாய்சூவும் எங்கும் காணப்படவில்லை. ஆனால் அவர் சிறிதும் பீதியடையவில்லை, சிரிக்க வேண்டும் போலவும் உணர்ந்தார். இப்போதுதான் அவர் பாய்சூவை கடந்து சென்றபோது ரகசியமாக ஒரு கண்காணிப்பு தாயத்தை வைக்கோல் ரேக்கில் போட்டார். ஒரு யோசனையுடன் அவர் உடனடியாக ஒரு திசையில் சாய்ந்தார். மௌம் பிட்ச், நீ உண்மையிலேயே ஓடிப்போய்விடலாம்னு நினைக்கிறியா? உன் பிடிவாதத்தை கொஞ்ச நாள் கழிச்சு காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். பாய்க்கிண்டிய குளிர்ச்சியாக குரட்டை விட்டு தனது பறக்கும் வாளை எடுத்து அதன் மீது மிதித்து வூஷ் என்ற சத்தத்துடன் பறந்து சென்றார். லீ ஒரு ஓட்டத்தில் அவருக்கு பின்னால் சென்றார். விரைவில் பாய்க்கிண்டியு ஒரு வளைந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து பயந்த முகபாவத்துடன் சுற்றி பார்த்து கொண்டிருந்த சியுவை கண்டார். அவன் பறக்கும் வாளிலிருந்து குதித்து ஓடு என்றான் நகைச்சுவையாக. நீங்க ஏன் இனிமே ஓடக்கூடாது? இப்போ உன் ஆணவம் எங்கே? ஹே ஹே. சியு லேசாக சிரித்துவிட்டு எழுந்து நின்று அவள் பாவாடையின் ஓரத்தை தட்டினாள். அவள் தன் உள்ளங்கையை சுண்டி உடனடியாக ஒரு திறமையை செயல்படுத்தினாள். அழியாத சாகுபடியின் உலகின் வலிமையான கேலி, நடுவிரலால் ஒரு தூண்டுதல். ரொம்ப நல்லது. நீ என்னை கேலி செய்ய துணிகிறாய். நீ ஏற்கனவே உன் மரணத்தை பெற்றிருக்கிறாய். பாய்க்கிண்டிய அந்த பிரிவில் ஒரு அன்பான குழந்தையாக இருந்தார். அவரை பார்த்த சீடர்கள் அனைவரும் தலை குனிந்து வணங்க வேண்டியிருந்தது. அவருக்கு நடுவிரலை கொடுக்க துணிந்த முதல் நபர் சியு தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் கோபத்தை வெளிப்படுத்த முதலில் நான் அவள் விரல்களை வெட்ட வேண்டும். அவர் உடனடியாக தனது சேமிப்பு பையிலிருந்து ஒரு அடர் நீல நிற வாளை எடுத்து சியுவை நோக்கி குத்தினார். இரண்டுக்கும் இடையே சில டஜன் மீட்டர் இடைவெளி மட்டுமே இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கையில் இருந்த வாள் மற்றவனின் மார்பிலிருந்து 2 மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருந்தது. இந்த நேரத்தில் என் தலைக்கு மேலே இருந்து ஒரு நெருக்கடி உணர்வு வந்தது. ஏய் முட்டாள், இந்த குச்சியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள். பாய்சூ திடீரென வானத்திலிருந்து கீழே விழுந்து வைக்கோல் ரேக்கை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதை தன் தலைக்கு மேலே உயர்த்தி வெள்ளை எலும்பு அரக்கனை வெல்லும் குரங்கு ராஜாவின் நிலையான தோரணையில் ஒரு தடியால் அதை கீழே வீசினாள். கிங்ஸ்வான் கேடயம். முக்கியமான தருணத்தில் பாய்க்கிண்டியு தனது தலையை தடுக்க ஒரு பெரிய பச்சை கேடயத்தை வரவழைத்தார். அந்த கேடயம் மங்கலான பச்சை ஒளியை வெளியிட்டது. மேலும் ஒரு வயதான ஆமையின் வடிவம் மங்கலாக வெளிப்படுவதை காண முடிந்தது. அது ஒரு சாதாரண பொருளாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு விரிசல் ஏற்பட்டு பாய்சூவின் கையில் இருந்த வைக்கோல் ரேக் 2 துண்டுகளாக உடைந்தது. ஹா, அவ்வளவுதான். ஆமா. பாய்க்கிண்டிய அரை வினாடி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தார். அவரது கையில் இருந்த கிங்ஸ்வான் கேடயம் திடீரென்று பூம் என்ற சத்தத்துடன் துண்டு துண்டாக உடைந்தது. என்ன ஆச்சு? அவள் உண்மையில் தன் சொந்த கிங்ஸ்வான் கேடயத்தை மிருகத்தனமான சக்தியால் உடைத்தாள். இந்த கிங்ஸ்வான் கேடயம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இல்லாவிட்டாலும் அது இன்னும் ஒரு உயர்தர சுவான் நிலை தற்காப்பு ஆயுதமாகும். இதை இப்படி உடைக்க முடியும்? இந்த குச்சியை தலையில் சுழற்றினால் அது வயிற்றில் முட்டிவிடாதா? பாய்க்கிண்டிய மிகவும் அதிர்ச்சியடைந்தார். மேலும் தனக்கு முன்னால் இருந்த அழகான தோற்றமுடைய பெண் கொஞ்சம் அசாதாரணமானவள் என்பதை தெளிவற்ற முறையில் உணர்ந்தார். ஆனால் அப்போது நான் நினைத்தேன், இப்போது அவள் கைகளில் ஆயுதங்கள் இல்லை, அது அவளை பிடிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் அவன் தன் கையில் இருந்த வாளை அசைத்து குளிர்ச்சியாக சிரித்தான். உன்னிடம் ஆயுதம் இல்லை, என்னுடன் சண்டையிட என்ன பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். ஆமா. அவன் வார்த்தைகளை பாதியிலேயே சொல்லி முடித்ததும் திடீரென்று ஒரு ட்ரே கழுத்தில் கிளப்பட்டது போல ஒரு விசித்திரமான அழுகையை அவன் வெளியிட்டான். பாய்சு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனக்கு பின்னால் இருந்த பெரிய மரத்தை இழுத்து பிடித்தாள். திரும்பி மற்ற நபரை பார்த்து, நீ என்ன சொன்னாய்?
இது என்ன மாதிரியான பைத்தியக்காரத்தனம்? பாய்க்கிங்கியுவின் கண் இமைகள் தொடர்ந்து துடித்தன. தன் தங்கை இன்னும் பின்னால் இருந்து தன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றும் அவள் முன் அவனால் முகத்தை இழக்க முடியாது என்றும் அவன் நினைத்தான். மேலும் மற்ற தரப்பினர் அடித்தள கட்டுமானத்தின் 2ஆம் மட்டத்தில் மட்டுமே உள்ளனர். வலிமையாக இருப்பதை தவிர அவருக்கு வேறு எந்த திறமைகளும் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய சொந்த சாகுபடி நிலை கோல்டன் கோர் நிலைக்கு அரைப்படி மட்டுமே. அவன் உடலில் நிறைய பொக்கிஷங்கள் இருப்பதால் அவளை கட்டுப்படுத்துவது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. குளிர் நிலவு சாய்வு. பாய்க்கிங்கிய கூச்சலிட்டார். ஒரு வாழ் ஆற்றல் வெளியே பாய்ந்து எதிராளியை நேரடியாக தாக்கியது. பாய்சோ அமைதியாக மரத்தின் மேல் ஏறி ஆன்மாவுக்கு ஒரு குண்டு என்று கத்தினார். பெரிய மரம் ஒரு மறைக்கப்பட்ட ஆயுதமாக தூக்கி எறியப்பட்டபோது பாய்சு தரையில் உருண்டு வாழ் ஆற்றலை தவிர்த்து முன்னோக்கி பறந்து எதிராளியின் இதயத்தை நோக்கி தனது முஷ்டியை நேராக சுழற்றினார். வயதானவரே, வண்டியை தள்ளுங்கள் என்று அவர் கத்தினார். பாய்க்கிங்கிய அவளுடைய அசைவின் பெயரால் பயந்துவிட்டாரா அல்லது சரியான நேரத்தில் எதிர்வினையாற்றவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனால் குத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அந்த இடத்திலேயே தரையில் விழுந்து இரத்த வாந்தி எடுத்தார். குவானின் தாமரையில் மண்டியிடு. அவர் எதிர்வினையாற்றுவதற்குள் பாய்சு குதித்து மற்றவரின் நெற்றியில் தனது முழங்காலால் அடித்தார். ஹிஸ்! இவை என்ன மாதிரியான ஆபாச வார்த்தைகள்? அவர்கள் சொல்வதை கேட்டதும் சியு மிகவும் வியர்த்து கொண்டிருந்தாள். இது அவளுக்கு ஃபெங் என்ற பழைய நண்பரை நினைவூட்டியது. தீமை எவ்வளவு மோசமானது! இந்த விசித்திரமான மற்றும் வினோதமான காம்போக்களுக்கு பிறகு பாய்க்கிங்கிய தன்னால் இனி அதை தாங்க முடியாது என்று கூச்சலிட்டார். என்னுடைய சாகுபடி அளவு மற்ற தரப்பினரை விட மிக அதிகமாக இருந்தாலும் நான் உண்மையில் தாக்கப்பட்டேன் என்று கற்பனை செய்வது கடினம். இது அர்த்தமற்றது. வருத்தமடைந்த அவர் உடனடியாக தனது கவனத்தை ஓரமாக நின்று நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த சியு மீது திருப்பினார். பேரிச்சம்பழங்களை மென்மையாக பறிக்க வேண்டும். அவர் உடனடியாக ஒரு குறைபாட்டை வெளிப்படுத்தினார். பாய்சோவை கவர்ந்து இழுத்து வேகத்தை அதிகரித்து தனது வாளை நேராக சியுவை நோக்கி சுழற்றினார். அருமை! என் இளைய சகோதரியை தாக்க உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? நான் பாய்சுயி மிகவும் கோபமடைந்து தன் கால்களை மிதித்துவிட்டு உடனடியாக கண்களை திருப்பிக் கொண்டு, அப்படியானால் நான் உன் சகோதரியையும் அடிப்பேன் என்று கூறினாள். இந்த இருவரில் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகம்னு பார்ப்போம். உனக்கு நல்லது. சியுவின் முகத்தில் திடீரென்று கருப்பு கோடுகள் நிறைந்தன. When Baikinkyu heard this, he slammed on the brakes, leaving 2 deep footprints on the ground. இந்த புலி போன்ற பெண்ணின் திறன்களை அவன் அனுபவித்திருந்தான். அவனுடைய இளைய சகோதரி இப்போதுதான் தனது அடித்தளத்தை நிறுவியிருந்தாள். அதனால் அவள் அவளுக்கு எதிரியாக இருக்க வழி இல்லை. அவன் விரைவாக வேகத்தை அதிகரித்து பாய்சூவின் முன் நின்றான். பொறு, நாம் பண்பாளர்கள் இன்னும் அழியாத நல்லொழுக்கத்தை முதலில் வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டோம். அவர்கள் தங்கள் பிரச்சினைகளை தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு புரியலையா? அதே நேரத்தில் அவன் தனக்குள் நினைத்து கொண்டான், ஜூனியர் சகோதரியின் பலத்தால் அந்த வீணான சியுவை கட்டுப்படுத்துவது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஜூனியர் சகோதரி, சுத்தம் செய்யும் வேலையை நான் உங்களிடம் விட்டுவிடுகிறேன். நான் அவளை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லிவிட்டு பாய்க்கிங்கிய தன் கையில் இருந்த வாளை சுழற்றி மேலே சென்று மீண்டும் அடி வாங்க போகிறான். பாய்சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாதி சாப்பிட்ட ரொட்டியை மற்றவரின் முகத்தில் வீசினார். பாய்க்கிங்கிய சுயநினைவுக்கு வருவதற்குள் அவர் தனது பின் கையால் மற்றொரு குத்தை எறிந்தார். எதிராளியின் நெற்றியில் ஒரு இடியுடன் அடித்தார். ஒரு கணம் பாய்க்கிங்கியவின் தலை சலசலத்தது. மயக்கத்தில் மூர்க்கமான முகத்துடன் ஒரு முதியவர் தன்னை நோக்கி கையசைப்பதை கண்டார். பல வருடங்களுக்கு முன்பு இறந்து போன அவருடைய 2வது மாமா. நான் கை நீட்டி என் தலையின் மேற்பகுதியை தொட்டேன். அதில் ஒரு முஷ்டி அளவு காயம், சிறிது உடைந்த தோல் இருந்தது. இல்லை, என்னால் பின்வாங்க முடியாது. கொஞ்சம் பணம் செலவழிக்கவில்லை என்றால் இந்த புலிப்பெண்ணால் அடித்து கொல்லப்படுவான் என்பது அவனுக்கு தெரியும். பாய்க்கிங்கிய தனது முடிவை எடுத்து தனது சேமிப்பு பையில் இருந்த ஆன்மீக பொக்கிஷங்களை ஒவ்வொன்றாக பயன்படுத்தினார். பாய்சோவுடன் பிணைக்க முடியாமல் தவித்தார். மறுமுனை சியுவின் கண்கள் லியூவின் கண்களை சந்தித்த தருணத்தில் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நோக்கி மௌனமாக நடந்தார்கள். கால்களை கழுவி வந்த வேலைக்காரி இப்போது அவனுக்கு எதிராக நின்றாள். உண்மையை சொல்ல போனால் லீ கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தார். அவள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? லியூ ஆழ்ந்த குரலில் கூறினார். மூத்த சகோதரி சியு, தயவு செய்து பிடிவாதமாக இருக்காதீர்கள். என் அறிவுரையை கேளுங்கள். காத்திரு. நீங்க கேட்கவே வேணாம். வாயை மூடு.
சியு உடனடியாக 3 தொடர்ச்சியான நிராகரிப்புகளை கொடுத்தார். அப்படியானால் மன்னிக்கவும். மற்ற தரப்பினர் முன்னோக்கி நகராததைக் கண்டு லீயூ தனது சிவந்த உதடுகளை கடித்து மெதுவாக தனது சேமிப்பு பையிலிருந்து ஒரு நீண்ட சவுக்கை எடுத்தார். அவள் கையில் இருந்த சவுக்கை பார்த்து சியு உடனடியாக கண்களை சுருக்கினான். இந்த சட்டை ரொம்ப பரிச்சயமா இருக்கு. எனக்கு சரியாக நினைவிருந்தால் நான் வந்த முதல் நாளே என்னை வரவேற்க சுவாங்கின் இதை பயன்படுத்தினார். இப்போது அது லீவின் கைகளில் உள்ளது. குழுவின் விருப்பமானவராக இருப்பதற்கு தகுதியானது. சிகிச்சை வேறு. இது ஒரு உயர்தர ஆன்மீக ஆயுதம். ஸ்பிரிட் ஸ்னேக் சாட்டை. இது 10 அடி நீளம் கொண்டது மற்றும் 1000 வெவ்வேறு வடிவங்களாக மாறக்கூடியது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவளுடைய குரல் மென்மையாகவும் தெளிவாகவும் இருந்தது. அது ஏதோ ஒரு மாயாஜாலத்தை சுமந்து வருவது போல. காட்டிக்கோங்க, சரியா? எல்லோரிடமும் புதையல் இல்லை என்பது போல் தோன்றுகிறது. சியு ஏளனமாக பேசிவிட்டு சேமிப்பு பைக்குள் கையை நீட்டினான். சுற்றி தடவிய பிறகு அவன் முகம் உறைந்தது. தியாஞ்சி வாழ் பெட்டி மிகவும் கனமாக இருந்தது. மேலும் எஜமானர் சொன்னது போல் அவரால் தற்போதைய பலத்தில் அதற்கு சக்தி அளிக்க முடியவில்லை. எனவே அவர் அதை தூசி சேகரிக்க குகையில் விட்டுவிட்டார். இப்போது ஆவிக்கற்களின் குவியலை தவிர அவன் தன் சேமிப்பு பையில் திருடிய உடைந்த பானை மட்டுமே இருந்தது. இது கொஞ்சம் உடைந்துவிட்டது. ஆனால் வெறுங்கையுடன் வருவதை விட ஏதாவது வைத்திருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். சியு உடைந்த பானையை தனது பின்புற கையால் வெளியே இழுத்து அமைதியாக அறிமுகப்படுத்தினார். இது ஒரு பானை. இது மிகவும் கருப்பு, மிகவும் கனமானது, கொஞ்சம் உடைந்துவிட்டது. அவள் வார்த்தைகளை பாதியிலேயே சொல்லி முடித்ததும் திடீரென்று லீயூவின் பின்னால் கையை நீட்டி ஆச்சரியமான பார்வையுடன் சொன்னாள், ஆ, சுவாங் குயிங். என்ன மாஸ்டர்? சுவாங்கிங்கின் பெயரை கேட்டதும் லீ திகைத்து போய் ஆழ்மனதில் அவள் பின்னால் பார்த்தாள். பானை எரியும் பாணி. அவள் திரும்பிய தருணத்தை பயன்படுத்தி கொண்டு சியு சத்தமாக கத்தி உடைந்த பானையை மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதம் போல வெளியே வீசினான். தேன். உடைந்த பானை லியூவை சுற்றி சுழன்று ஒரு மிருதுவான சத்தத்தை எழுப்பி மீண்டும் குதித்தது. நான் கவனக்குறைவாக இருந்தேன். அவள் உடலை பாதுகாக்க உயர்தர உள் கவசம் கூட வைத்திருந்தாள். உடைந்த பானையை பிடித்து 2 அடிகள் பின்வாங்கினான் சியு. நீ உண்மையிலேயே என்னிடம் போய் சொன்னாய். லீயூவின் முகம் பதட்டமாகவும் கைமுட்டிகள் இறுக்கமாகவும் இருந்தன. அவள் கோபமாக இருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆவி பாம்பு அதன் நாக்கை துப்புகிறது. அவள் கத்தும்போது அவள் கையில் இருந்த நீண்ட சவுக்கை ஒரு ஆவி பாம்பை போல மாறி சிவப்பு ஒளிக்கதிர்களை உமிழும் சியுவின் கன்னத்தை நோக்கி நேராக அடித்தது. மிகவும் கொடூரமானது. இந்த சவுக்கடி உன்னை தாக்கினால், கொல்லப்படாவிட்டால் நீ சிதைந்து விடுவாய். சியு ஒரு விரைவான முடிவை எடுத்து உடைந்த பானையை தலைக்கு மேலே தூக்கி தரையில் குந்திக்கொண்டு பானை உயர்த்தும் வாணி என்று கத்தினார். தேன். நீண்ட சவுக்கை உடைந்த பானையை தாக்கியது. ஒரு மிருதுவான சத்தத்தை எழுப்பியது. விசை மிகவும் வலுவாக இருந்ததால் உடைந்த பானை உடனடியாக பல மீட்டர் தூரம் பறந்து சென்றது. சியு தரையில் சாய்ந்து விழுந்தார். நான் என் மனதில் ரகசியமாக யோசித்தேன், சாகுபடியில் இதுதான் வித்தியாசமா? உங்களிடம் ஏற்கனவே ஆயுதங்கள் இல்லை. நீங்கள் இன்னும் என்னுடன் சண்டையிட விரும்புகிறீர்களா? உண்மையைச் சொல்வதானால் லீ இப்போது யுஞ்சி பிரிவின் சீடராக இருந்தாலும் சியுவை தனது இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து ஒருபோதும் இழிவாக பார்த்ததில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக திறமை இருக்கிறது. அவள் இவ்வளவு திமிர்பிடித்தவள் என்பதை நான் இதற்கு முன்பு உணர்ந்ததில்லை. லீயூ பதிலளிக்கவில்லை. அவள் கையில் இருந்த நீண்ட சவுக்கை ஒரு பெரிய மலைப்பாம்பாக மாறி சியுவின் நெற்றியை நோக்கி மேலிருந்து கீழாக மோதியது. நீண்ட சவுக்கை நெருங்கி வருவதை பார்த்து சியு தடுமாறவில்லை. ஆனால் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து மெதுவாக கண்களை மூடினார்.